வணக்கம். வெல்கம் டு சிஏபிஎஃப் எஸ்ஐ 2024 கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ். இந்த வீடியோ ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்மளோட எக்ஸாம் பேப்பர் 1 வந்து சிபிஓ படி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 50 கொஸ்டினுக்கு வந்து 50 மார்க் இருக்கு. இப்ப மினிமம் வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்க. பர்டிகுலர்லி வந்து ஸ்போர்ட்ஸ் 5 கொஸ்டின் கேட்கலாம். ஏன் 5 கொஸ்டின் சொல்றேன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் படி வந்தேன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து கேட்கறாங்க. அதனால சொல்றேன். ஆனா மிச்சம் ரிமைனிங் 30 கொஸ்டின் ஸ்டாட்டிக் பார்ட் அதை விட்டுருங்க. ஆனா அந்த 20 கொஸ்டின் நம்ம கவர் பண்றது கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுல 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த செஷன்ஸ் ஸ்டார்டிங் வித் செப்டம்பர் 2023 இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எம்சிக்யூ வைஸ் ஒன் பை ஒன் பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1, which country became the number 1 ranked team in all three format Test, ODI and T20? செப்டம்பர் 2023 அப்ப வந்து என்னன்னா இந்தியா தான் நம்பர் 1 இன் ஆல் த்ரீ ஃபார்மேட். பட் நீங்க அதே இது பிப்ரவரி 2024ல பார்க்கும்போது வந்து ரேங்கிங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களேன். கரண்ட் ரேங்கிங் டெஸ்ட்ல வந்து செகண்ட் இந்தியா, ஓடிஐ வந்து என்ன ஃபர்ஸ்ட்ல இருக்கும், T20 வந்து என்ன ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ இதை ஏன் நான் நோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு டெம்பரரியா இருக்கிற ரேங்கிங் ரிலேட்டடா வந்து என்னன்னா நம்ம படிக்கிறதுக்கு வேணா அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து எந்த கண்ட்ரி வேணா எப்ப வேணா ஓவர்டேக் பண்ணலாம். இப்ப இந்தியா இருக்கணும்னா இன்னொரு 2 months வந்து ஆஸ்திரேலியா மாறலாம், அது இங்கிலாந்து மாறலாம். அதனால டெம்பரரியா இருக்கிற ரேங்கிங் வந்து என்னன்னா நீங்க உங்க இன்ஸ்டியூட் வேற எதாவது படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவை. எந்த ஒரு எக்ஸாம் பண்ணி இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்க மாட்டாங்க. சரியா? அதுக்காக நான் சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சிருந்தது. கொஸ்டின் நம்பர் 2, இந்தியா ஸ்லிப் 4 spot to வந்து which position in 2023 வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கேட்கறதுக்கான அவசியம் என்னன்னா எந்த ஒரு ரேங்கிங் ரிலேட்டடா கேட்கறாங்கன்னா நம்ம என்ன 2 இதை வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஒன்னு, இந்த மாதிரி வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங் ஆர் ரிப்போர்ட்னா அது யாரு ரிலீஸ் பண்றா, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்தியாவோட பொசிஷன் என்ன, ஸோ இந்தியாவோட கரண்ட் பொசிஷன் என்ன இருக்கு, இதுதான் வந்து என்ன அவங்க வந்து என்ன கேட்பாங்க. இந்த 2 ஆஸ்பெக்ட நம்ம மைண்ட்ல வச்சு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்றது இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் வந்து மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? நம்ம இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா சோ 2022ல இந்தியா வந்து 52 பொசிஷன் இருந்தா, ஆனா இப்ப வந்து 56th பொசிஷனுக்கு மாறிடும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா இந்தியா ஸ்லிப் 4 ஸ்பாட் அப்படின்னா 56 பொசிஷன் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் ரேங்கிங். சோ ஆன்சர் வந்து 56. Question number 3, in which sport did India win the first gold medal in Asian Games 2022 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான கேட்கறதுக்கான அவசியம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்ன சார் செப்டம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு நீங்க ஏசியன் கேம் 2022 கேட்கறீங்களே, கொடுத்துருக்கீங்களேன்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது ஏசியன் கேம் 2022 நடந்தது வந்து என்ன செப்டம்பர் மாசம் தான். ஏன் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட்னால எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப வந்து நடத்திருக்காங்க. சரிங்களா? அதனால ஏசியன் கேம்ஸ் 2022 ஹெல்ட் வந்து செப்டம்பர் 2022. இதை வந்து வச்சுக்கோங்க. இது யாரு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கோல்டு மெடல் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மென்ஸ் வந்து டீம் ஈவென்ட் இருக்கும். இதுல 3 பேர் இருப்பாங்க இந்தியன் ட்ரியோ. ஒன்னு பிரதாப் சிங் இருப்பாரு, இன்னொன்னு வந்து திவ்யான் சிங் இருப்பாரு, இன்னொன்னு ருத்ரராஷ்டிரா வந்து என்ன பட்டேல் இருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்துதான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது 19th எடிஷன் ஆஃப் ஏஷியன் கேம்ஸ் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த இது எப்ப நடந்தது 23rd வந்து செப்டம்பர் நடந்திருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் மொத்த அத்லெட் வந்து என்னன்னா 655 அத்லெட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஏன் ஏஷியன் கேம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், டிஃபென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் டெஃபினட்டா. ஓகேங்களா? அதுக்கும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எந்த லெவலில் வந்து என்ன கோல்டு அது வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. டோட்டல் வந்து என்ன மெடல் டேலி வந்து என்ன பார்ப்பாங்க. ஸோ அடுத்து என்னது இருக்கும் அப்படின்னா எங்க அந்த ஈவென்ட் வந்து நடந்த மாதிரி, ஸோ அதுக்கான பிளேஸ். இதுதான் வந்து என்னன்னா 3 ஆஸ்பெக்ட் வந்து கொஸ்டின் கேட்கறது. இது வந்து நான் வச்சுக்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4, ஹூ ஹாஸ் வந்து என்ன வின் த ஃபர்ஸ்ட் மோட்டோ இந்தியாவோட கிராண்ட் பிக்ஸ் 2023 இன்வைட். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க நடந்தது இந்தியாவோட கிராண்ட் பிக்ஸ் வந்து நடந்திருக்கு. எப்போதும் ஒரு எக்ஸாம் பாடியில என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது வந்து இந்தியா நடந்துச்சு, இன்டர்நேஷனல் லெவல் நடந்துச்சுன்னா அதை பிக் பண்றதுக்கான அதிகமான வந்து சான்சஸ் இருக்கு ஃபார் வந்து கரண்ட் ஈவெண்ட்ல. இதுக்கான ஆன்சர் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி சோ இட்டாலியோட வந்து என்னன்னா மார்க்கோ, இவர் தான் வந்து என்னன்னா இந்தியாவோட மோட்டோ ஜிபி பார் 2023 பின்ன. சோ ஆன்சர் வந்து டைரக்டா சொன்னா மார்க்கோ வந்து என்னன்னா பெஸ்ட். சோ இவர் தான் வந்து என்னன்னா ரைட்டானது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 5, விச் பிளேயர் வந்து மேட் த ரெக்கார்ட் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி இன் T20 கிரிக்கெட். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க. அது யாருன்னு பாக்குறதுக்கு என்னன்னா சோ நேபாள சேர்ந்த வந்து என்ன திபேந்திரா சிங். ஸோ உங்களுக்கு இந்த போட்டோ இருக்கும். இவர் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங்கோட வந்து என்னன்னா 16 இயர்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டை வந்து என்ன பண்ண 2007 வேர்ல்டு கப்ல வந்து பண்ணிருப்பாரு. அதை ப்ரோக் பண்ணி வந்து என்ன 2023 சேஞ்ச் பண்ணிருப்பாரு. நமக்கு தேவையானது என்னன்னா திபேந்திர சிங் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நேபாள். இவர் யாரை ப்ரோக் பண்ணிருக்காங்கன்னா யுவராஜ் சிங்கோட வந்து என்னன்னா 50 வந்து என்ன அந்த ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படின்னா திபேந்திர சிங், செகண்ட் வந்து யுவராஜ் சிங் வருவார். இப்போ ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படின்னா T20 கிரிக்கெட்ல யார் வருவானா ஒன்னு வந்து குஷால் மான், இவருமே நேபாள் தான். யாருக்கு அகைன்ஸ்டா வந்து என்னன்னா இவர் வந்து ஸ்கோர் பண்ணிருப்பானா மங்கோலியாவுக்கு வந்து என்னன்னா அதாவது 2023 ஏஷியன் கேம்ஸ் நடக்கும்போது ஆப்போசிட் மங்கோலியால வந்து என்ன அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது செகண்ட் ரோஹித் சர்மா. 35 பால் அடிச்சிருப்பாரு. இவர் வந்து என்ன 34 பால் வந்து அடிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப ஆன்சர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம டைரக்டா சொல்லிடலாம். சோ திபேந்திர சிங் வந்து சரிங்களா? சோ ஆன்சர் வந்து என்ன ஈஸியானது தான். கொஸ்டின் நம்பர் 6,
who has become the first Indian to reach the quarter final of women single table tennis competition at Asian Games. ஸோ ஏஷியன் கேம் நடக்கும்போது யார் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ரீச் வந்து என்னன்னா குவார்டர் ஃபைனல், அதுவும் டேபிள் டென்னிஸ் காம்படிஷன்ஸ், உமனோட சிங்கிள் டேபிள் டென்னிஸ் காம்படிஷன்ஸ். இது யார் அப்படின்னா மானிகா பத்ரா. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வந்து என்ன ரீச் த குவார்டர் ஃபைனல். ஸோ இந்த போட்டோ நான் வச்சுக்கணும், நமக்கு போட்டோ தான் மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஒரு கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்ப ஆன்சர் மானிகா பத்ரா, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் வந்து சிங்கிள் வந்து டேபிள் டென்னிஸ் காம்படிஷன் அட் ஏஷியன் கேம்ஸ். Question number 7. Which Indian to win the silver medal in the women who's 60 kg category at the Asian Games? அதாவது ஊசு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சைனீஸோட வந்து என்னன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுல நம்ம இந்தியன் வந்து என்ன ஒருத்தவங்க வின் பண்ணி சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க. அது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஷிபினா தேவி. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வந்து சில்வர் மெடல் இந்த வந்து உமன் 60 kg கேட்டகரியோட ஊசு ஏஷியன் கேம் நடந்தது வந்து சைனால நடந்திருக்கும். ஸோ போட்டோ நான் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். ஸோ ரோஷினி பினா தேவி அப்படின்னு ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல வந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் ஏஷியன் கேம்ஸ்க்கு தான் ரீசன் நடந்து முடிஞ்சனால அதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால நான் ஏஷியன் கேம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் பிக் பண்ணிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 8. ஸோ விச் டீம் ஆஸ் வந்து as won the 2023 டூரான் கப். இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தானே வந்து என்ன உங்களுக்கு டூரான் கப் அப்படின்னா எது ரிலேட்டடா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த 4 ஆப்ஷனுமே வந்து என்ன ரொம்ப கிரிட்டிக்கலானதா. ஏன்னா 4 இதுமே வந்து என்ன ரொம்ப நல்ல பிளேயர் தான். சரிங்களா? இப்ப டூரான் கப் ரிலேட்டட் டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டூர்னமெண்ட் இன் வந்து என்ன ஏஷியாஸ். அதாவது ஸோ நம்ம இந்தியால ஏஷியால கண்டக்ட் பண்ற ஒரு ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டூர்னமெண்ட். யாரு வின் பண்ணிருக்கா கொல்கத்தா கிளப் வந்து என்ன ஓன் பண்ணா மோகன் பகான் சூப்பர் கைண்ட் வந்து டிஃபிட்டட் ஈஸ்ட் பெங்கால். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மோகன் பகானோட சூப்பர் கைண்ட். இவங்க தான் வந்து என்ன 2023 டூரான் கப் வந்து என்ன வின் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால். சரிங்களா? Question number 9. So India defeated which country to win the வந்து inaugural men's hockey 5 Asia Cup 2023. ஸோ நீங்க ஹாக்கி வந்து என்னன்னா உங்களோட ஃபேவரட் பிளே அது வந்து ஹாபியா இருந்துச்சு கண்டிப்பா இதை ரிலேட்டடா நீங்க வந்து வாட்ச் பண்ணிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்தியா வின் வந்து என்னன்னா மென்ஸ் ஹாக்கி. ஓகேங்களா? அது ஏஷியா யாரை டிஃபிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானை டிஃபிட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா யாரை டிஃபிட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ இனாகரல் ஆஃப் வந்து என்னன்னா மென்ஸ் ஹாக்கி வந்து ஏஷியா கப் நடந்திருக்கு. அதை வின் பண்ணது வந்து இந்தியா. ஸோ டிஃபிட் பண்ணது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் வந்து டிஃபிட் ஆயிருக்கு. சரிங்களா? ரன்னர் ஆஃப் வந்து என்ன பாகிஸ்தான், வின்னர் வந்து இந்தியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தானே உங்களுக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் தர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன உங்களால வந்து மைண்ட் ரீகால் பண்ண முடியும்னு பாருங்க. அப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வந்து அவர் எக்ஸாமினேஷன். Question number 10. So who has been named as the official sponsor of Indian continent for வந்து so 19th Asian Games. அதாவது 19th Asian Games 2022 ஓட இது எப்ப நடந்திருக்குன்னா செப்டம்பர் 2023 நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அந்த இதுக்கான யாரு அபிஷியல் ஸ்பான்சர் ஃபார் இந்தியன் கான்டினென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா அமுல். சரிங்களா? சோ அமுல் தான் வந்து அபிஷியல் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் வந்து என்னன்னா ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆன்சர் நீங்க டேரக்டா சொல்லலாம் அமுல் தான். இதுல இருக்க மிச்சம் வந்து நம்ம எலிமினேஷன்ஸ்க்காக கண்டிப்பா வந்து கரண்ட் அஃபேர் பொறுத்த அளவுக்கும் எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் தெரிஞ்சா மட்டும் தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அட் எல்ஸ் வந்து என்ன ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை விட்டு போறதான் பெஸ்ட். Question number 11. Which team வந்து win the title of South Asian Football Federation U16 Championship வந்து 2023 நடந்திருக்கு. இதை பார்த்தா என்ன நடக்கும்? ஓகே, சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அது நார்மல் வந்து என்ன அப்படின்னா தெரியாது. அது U16 சாம்பியன்ஷிப்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் ஃபார் சம் ரீசனுக்காக தான். இங்க பாருங்க, இந்தியா அண்டர் வந்து என்ன U16 ஃபுட்பால் டீம் வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க இந்த டைட்டில். இது ஏன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து அப்படின்னு பார்த்தா இந்த சாம்பியன்ஷிப் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். U16 ஆர் வந்து என்ன நார்மல் இது ஃபுட்பால் ரிலேட்டா வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாதுக்காக இந்த கொஸ்டின் நோட் பண்ணது. சரியா? யாரை டிஃபிட் பண்ணிப்பாங்க? பங்களாதேஷ் வந்து என்ன டிஃபிட் பண்ணிப்பாங்க. அப்ப ஆன்சர் வந்து என்ன சோ யார் வின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இந்தியா. சோ யாரை டிஃபிட் பண்ணியிருந்தா கேட்டிருந்தா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிடலாம். Question number 12. World Cup runner-up Pragananda has finished which rank at வந்து என்னன்னா டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா 2023 ஓபன் பிளிட்ஸ் டூர்னமெண்ட். சரி, இப்ப நம்ம செஸ் ரிலேட்டடா வந்து ஃபாலோ பண்ற ஆளா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா பிரகனந்தா வந்து டாப் பிளேயர். அவருக்கு எந்த இதுல வந்துருப்பாரு? மேபி வந்து ஃபர்ஸ்டா இருக்கலாம், இல்ல செகண்ட் ரேங்க்ல வரலாம். த்ரீயும் போது வரான்னு சொல்லிட்டு வந்து நம்ம எலிமினேட் பண்ணி போயிடும். லாஜிக்கலா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா he finished the rank of third. ஸோ டாடா ஸ்டீல் வந்து என்னன்னா ஓபன் பிளிட்ஸ் செஸ் டூர்னமெண்ட் அப்போ வந்து என்ன இட்ஸ் ஹெல்ட் இன் கொல்கத்தா. ஸோ ஆன்சர் வந்து இவர் தேர்ட் ரேங்க் வந்து வந்திருப்பாரு. ஸோ யூ டோன்ட் நோ த ரீசன் பட் ஹி ரேங்க்டு வந்து இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம சும்மா லாஜிக்கலா பார்க்கும்போது ஓகே இவர் எப்படி வந்து தேர்ட் வருவாரு, இது வந்து நிறைய இதுல வந்து டாப் பிளேயர் இருக்காது நினைச்சு நம்ம பண்ணுவோம். அதை வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். Question number 13. So International Hockey Federation வந்து has withdrawn the hosting right of Olympic qualifier from which country started to be held in வந்து January 2024. சரிங்களா? அப்ப இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் யாரை வந்து என்னன்னா அந்த ரைட்ஸ் அதாவது ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அதுக்கான ஆன்சர் வந்து பிகாஸ் ஆஃப் வந்து பாகிஸ்தான். எதனாலனா பாகிஸ்தான் ஹாக்கி ஃபெடரேஷனுக்கும் அந்த ஸ்டேட் ஓன் பண்ண வந்து என்ன பாகிஸ்தான் ஸ்டேட் போர்ட் ரெண்டுக்குமே வந்து என்ன ஒரு டசல் கிரியேட் பண்ணதுனால வந்து என்னன்னா இவங்க வந்து என்ன வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ they don't have a rights to வந்து என்ன பண்ணா ஹோஸ்ட் இந்த வேர்ல்டு கப். ஸோ அதுவும் ஹாக்கி ஃபெடரேஷனோட தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து பாகிஸ்தானோட ரைட்ஸா வந்து என்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14. ஸோ நோவாக் வந்து என்ன டிஜோவிக் வந்து who won the
யூஎஸ் ஓபன் 2023 மென்ஸ் சிங்கிள் டைட்டில் இஸ் பிளேயர் ஃப்ரம் விச் கண்ட்ரி. அதாவது எப்போதும் வந்து என்ன டென்னிஸ் ரிலேட்டடா வந்து ஒரு 3 பிளேயர் வந்து ஃபேமஸா இருப்பாங்க. இதுல இவர் வந்து ரீசெண்டா வந்து யூஎஸ் ஓபன் ஓபன் பண்ணிப்பார். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு வச்சுன்னா, ஸோ ஹி ஃப்ரம் வந்து செர்பியா. சரிங்களா? நவத்துல வச்சுக்கிற வேண்டியது வந்து இவர் வந்து செர்பியா சேர்ந்தவர். இதோட ஐ மீன் இந்த கிராண்ட் ஸ்லாம் டோட்டல் வந்து என்ன அப்படின்னா டைட்டில் இது வந்து 24th இவரோட. சரிங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் வந்து 23 வந்து வாங்கிருக்காரு, இது வந்து 24th. சரி, இப்ப கிராண்ட் ஸ்லாம் டேபிள் டென்னிஸோட வந்து என்ன அப்படின்னா வின்னர் லிஸ்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேபி கேட்கலாம், கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதுல யூஎஸ் ஓபன் 2023 மென் சிங்கிள் வின் பண்ணது வந்து இவர்தான் நோவோக் தான் வின் பண்ணிருப்பாரு. விம்பிள்டன் அதுல வந்து என்னன்னா கார்லஸ் வந்து வின் பண்ணிருப்பாரு. பிரெஞ்சு ஓப்பன்ல பார்த்தீங்கன்னா நோவோக் தான் வின் பண்ணிருப்பாரு. ஆஸ்திரேலியன் ஓப்பன்லயும் வந்து நோவோக் தான் வின் பண்ணிருப்பாரு. என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம், ஸோ சிங்கிள் உமன்ல சிங்கிள் மென்ல வரும்போது வந்து நோவோக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இது வின் பண்ணிருக்காங்க. யூஎஸ் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், ஆஸ்திரேலியா ஓப்பன். விம்பிள்டன் அதாவது வந்து என்ன யூகே நடக்கிறது, இது மட்டும் தான் யார் வின் கார்லஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஹி ஹெல்டு ஃபார்ம் வந்து ஸ்பெயின். சரிங்களா? இது இம்பார்ட்டன் ஆனது. Question number 15. So which player வந்து win the men single title at Indonesia Master 2023? First of all இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இந்தோனேஷியா மாஸ்டர் எது ரிலேட்டடா நடக்கும், ஸோ எந்த காம்படிஷன் அப்படின்னு தெரிஞ்சுதான் மட்டும் தான் மிச்சிருக்க நம்ம ஆன்சர் பண்ணுவேன். சரி, சப்போஸ் உங்களுக்கு இந்தோனேஷியா மாஸ்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன டவுட் இருக்கும்னா பேட்மிண்டன் பிளேயர் 4 ஆப்ஷன் பார்ப்போம். இதுல கிரண் ஜாஸ்மே பேட்மிண்டன் பிளேயர் தான், லக்ஷயா சென்மே வந்து பேட்மிண்டன் பிளேயர் தான். இப்போ நான் இதுல யாரை வந்து சூஸ் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல, அதான் சொல்றேன். கரண்ட் அஃபேர் தெரிஞ்சுதான் மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதுல எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்மிண்டன் பிளேயர் வந்து என்ன கிரண் ஜாஸ். ஸோ ஹீஸ் ஒன் வந்து என்ன அப்படின்னா அது ஒன்லி இந்தியன். அதனாலதான் அந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி இந்தியா டு ரீச் த ஃபைனல் ஆஃப் வந்து இந்தோனேஷியா மாஸ்டர். ஸோ அதான் வந்து என்ன ஆன்சர். அப்ப டேரக்டா என்ன சொல்லலாம், கிரண் ஜாஸ் ஹி வந்து வந்து என்ன மென்ஸ் டைட்டில், அது வந்து கோல்டு கிடையாது, ஹி வந்து ஓகேவா, அது வந்து வின் பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க, கோல்டு வின் பண்ணல. அப்ப ஆன்சர் வந்து என்ன கிரண் ஜாஸ். கொஸ்டின் நம்பர் 16. ஸோ விச் டீம் வந்து இந்த கிரிக்கெட் ஏஷியா கப் 2023 ரைட். ஸோ எல்லாருமே வந்து கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்க இருந்து ஈஸியா சொல்லிடலாம், இந்தியா தான் வந்து என்ன வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஈஸியான இதுதான் கொஸ்டின் தான். ஸோ இப்போ என்னன்னா இந்த ஏஷியா கப் 2023 இருக்குல்ல, அது இந்தியா வின் பண்ணணும் எல்லாருமே சொல்லிடலாம். ஆனா நம்ம கொஸ்டின் வந்து அப்படியே கேட்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் வேற மாதிரி எப்படி கேட்கலாம், அப்ப அந்த 16th எடிஷன் ஆஃப் டோர்னமெண்ட் இருக்குல்லப்பா, யாரு கோஸ்ட் பண்ணா அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்கலாம். அப்ப கோஸ்டட் பை வந்து பாகிஸ்தான் அண்ட் வந்து ஸ்ரீலங்கா. யாரை டிஃபீட் பண்ணிருப்போம்னா ஸ்ரீலங்காவை வந்து இந்தியா டிஃபீட் பண்ணி வந்து வின் பண்ணிருப்போம். சரிங்களா? அடுத்து என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா நெக்ஸ்ட் எடிஷன், அதாவது 2024 வந்து ஏசியா கப் நடக்க போறது எங்க அப்படின்னா கட்டால நடக்க போகுது. இப்ப இந்த 2023 நடக்கும்போது யாரெல்லாம் பிளேயர் ஆஃப் த சீரிஸ், குல்தீப் யாதவ் வந்து என்ன பிளேயர் ஆஃப் த சீரிஸ், மோஸ்ட் ரன் வந்து என்ன சுவமன் கில் வாங்கியிருப்பாரு. சோ மோஸ்ட் விக்கெட் வந்து என்ன மதீஷா. சோ ஸ்ரீலங்கா வந்து 11 விக்கெட்ஸ் வந்து வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் சும்மா வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ஜிகே மாதிரி வந்து என்ன எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. So who has been chosen by வந்து போர்ட் ஆஃப் கிரிக்கெட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா as a அபிஷியல் பார்ட்னர் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் வந்து இன்டர்நேஷனல் சீசனுக்கானது. சோ அப்ப யாரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பான்சர் அபிஷியலான பார்ட்னர் அப்படின்னு பார்த்தா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எஸ்பிஐ லைஃப். சரிங்க? சோ எஸ்பிஐ லைஃப் தான் ரீசெண்டா வந்து என்ன பிசிசிஐட வந்து என்ன அபிஷியல் பார்ட்னர்ஷிப் இது வந்து என்ன வாங்கியிருப்பாங்க ஃபார் த சீசன் ஆஃப் வந்து 2023 to 2026 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பார்த்தா சோ 3 வருஷத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்ன வாங்கியிருப்பாங்க. ஆன்சர் வந்து என்ன எஸ்பிஐ லைஃப் அப்படின்னா. Question number 18. Which Indian wrestler won the bronze medal in World Wrestling Championship 2023? இப்ப நம்ம ரெஸ்லிங் ரிலேட்டடா கேட்டதுனால என்ன பண்ணுவோம்னா, 4 ஆப்ஷன் ரெஸ்லிங் நம்மளுக்கு தெரிஞ்சது இருக்கான்னு பார்ப்போம். வினிஷ் போகாத் வந்து என்னன்னா நம்ம கண்டிப்பா தங்கல் மூவி பார்க்கும்போது இந்த பேர் வந்து என்ன அடிபட்டிருக்கும். அப்ப என்ன சொல்றோம், அப்ப இவங்க தான் வின் பண்ணிப்பாங்க நினைச்சு வந்து போட்டு போயிடும். ஆனா ஆன்சர் வந்து அவங்க கிடையாது. சோ இந்தியாவோட யங் ரெஸ்லர் வந்து ஆன்டின் பங்கல். சோ இவங்க தான் வந்து என்ன பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருப்பாங்க. நாட் அ கோல்ட். அதுவும் வந்து நான் வச்சுக்கேன். இதுனா இவங்க வந்து என்ன பிரான்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆனா வேர்ல்டு வந்து என்னன்னா சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணிருப்பாங்க. எங்க நடந்தது அப்படின்னா செர்பியால நடந்தது. சோ இதன் மூலம் அவங்க என்ன அப்படின்னு பார்த்தா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 கோட்டா வந்து என்ன அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஆன்டின் பங்கல். கொஸ்டின் நம்பர் 19. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து ரிலீஸ் அபிஷியல் ஆந்தம் ஃபார் வந்து when கிரிக்கெட் வந்து வேர்ல்டு கப் பினிங் ஆஃப் வந்து 5th அக்டோபர். தி மியூசிக் ஆஃப் த ஆந்தம் ஹஸ் பின் ப்ரிப்பேர்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்மளுக்கு கண்டிப்பா வந்து என்னன்னா யூடியூப்ல வந்து என்ன செக் பண்ணும்போது கண்டிப்பா பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஐசிசியோட வந்து என்ன அபிஷியல் ஆந்தம் வந்து யார் இதை பண்ணிருப்பானா, சோ சாங்கான நேம் வந்து பில் சஷன் போலே அப்படின்னு வரும். சோ பாலிவுட் சூப்பர் ஸ்டார் வந்து ரன்வீர் சிங் தான் வந்து என்ன ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதை யார் கிரியேட் பண்ணிருப்பானா பிரீத்தம் தான் வந்து என்ன கிரியேட் பண்ணிருந்தா. சோ இவர் வந்து என்ன அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மியூசிக் டைரக்டர். சரிங்களா? சோ மியூசிக் டைரக்டர் இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆனா ஆக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா சோ நம்ம ரன்வீர் சிங். இது நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நம்ம ஜஸ்ட் நோட் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். Question number 20. Which city will be the IBSA Playing Football Intercontinental Cup 2023 organized? So இந்தியால தான் நடக்க போகுது. ஆனா எந்த ஸ்டேட்ல ஆர் சிட்டியில் நடந்தது அப்படின்னு கேட்கறாங்களா. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி தான். சரிங்களா? அதாவது இந்தியன் பிளைன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்சியோட ஃபுட்பால் இன்டர்கான்டினென்டல் கப் வந்து கொச்சியில நடக்கும் சொல்லியிருப்பாங்க. கொச்சி மீன்ஸ் வந்து கேரளா. சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் தட். பட் இதோட வந்து நம்ம இன்னொன்று கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஐபிஎஸ்சியோட வேர்ல்டு கேம் வந்து என்ன நடக்க போகுது. சரிங்களா? 2023 இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிங்கம், அதாவது யூகேல வந்து என்ன நடக்க போகுது. இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஐபிஎஸ்ஸோட இன்டர்கான்டினென்டல் வந்து என்ன ஃபுட்பால் கப். சரிங்களா? அது வந்து கொச்சி நடக்க போகுது. ஆனா ஐபிஎஸ்சியோட வந்து என்ன வேர்ல்டு கேம்ஸ் நடக்க போகுது யூகேல நடக்க போகுது. Question number 21. So which player has won the 2023
டாடா ஸ்டீல் வந்து செஸ் இந்தியா உமன் ரேபிட் டோர்னமெண்ட். ஸோ டோர்னமெண்ட்ல நிறைய டைப் ஆஃப்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பிளிக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்திருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓப்பன் பிளிக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேபிட் டோர்னமெண்ட் தான் கேட்கல, மேபி வந்து என்ன கேட்கல. அதுவும் டாடா ஸ்டீல் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா தேஷ்முக். இவங்க தான் வந்து வின்னர் ஆஃப் 2023 டாடா ஸ்டீலோட வந்து செஸ் உமனோட வந்து ரேபிட் டோர்னமெண்ட்ஸ். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே வந்து உங்க போட்டோ டைப் வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஸ்ட்ரைக் ஆகும் டெஃபினட்டா. ஆன்சர் திவ்யா வந்து தேஷ்முக். Question number 22. So Daniel வந்து will become the first transgender cricketer to play in international match for வந்து Women's T20 World Cup 2024 in Bangladesh. Which country will she play for? சரிங்களா. இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது வந்து புதுசா ஒன்று நடக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இது இன்டர்நேஷனல் லெவலுமே வந்து அட்ராக்ஷன்ஸ் ஆர் வந்து ஸோ இந்த இன்க்ளூசிவ்னஸ் வந்து கொண்டு வர மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அதுமே வந்து கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்ப அதுல வந்து ஆன்சர் வந்து இந்த டேனியல் வந்து மெக்கரை எதை சேர்ந்தவங்க அப்படின்னா கனடா நாட்டை சேர்ந்தவங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டு பிளே வந்து உமன் வேர்ல்டு கப். ஸோ அதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. Question number 23. So who has launched the marshal for வந்து 37th national game alongside the sport authority of India? இந்த கொஸ்டினுக்கான ஒரே ரீசன் ஒண்ணு தான். என்னன்னா இந்த 37th நேஷனல் கேம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் நான் எடுத்துருந்தேன். 37 நேஷனல் கேம்ஸ் எங்க நடக்குதுன்னா கோவால நடக்குது சரிங்களா. அப்ப யாரு வந்திருப்பா, கண்டிப்பா யார் லான்ச் பண்ணிருப்பா அப்படின்னா கோவாவோட வந்து கவர்னர் தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. ஸோ கோவாவோட கவர்னர் யார் பாத்தீங்கன்னா பிஎஸ் வந்து ஸ்ரீதரன் பிள்ளை சரிங்களா. அப்ப இங்கதான் இவதான் வந்து பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை, இவர் தான் வந்து லான்ச் பண்ணியா. அப்ப கோவா கவர்னர் பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை வந்து லான்ச் தான் மஷால் ஃபார் வந்து 37th நேஷனல் கேம் அட் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து கோவால சரிங்களா. ஸோ இப்போ 37th நேஷனல் கேம் எங்க நடக்குதுன்னா கோவால நடக்கும். அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Question number 24. Which country has won the வந்து men FIBA வந்து பாஸ்கெட்பால் வேர்ல்டு கப் 2023 ஆஃப்டர் டிஃபீட்டிங் செர்பியா. இந்த கொஸ்டின் பார்த்தனே உங்களுக்கு விட்டுறேன். பாஸ்கெட்பால் ரிலேட்டடாம நம்மளுக்கு எல்லாம் கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னா டெஃபினட்டா கேட்க மாட்டான். பட் இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி இருக்கும். அதாவது ஜெர்மனி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் எவர் மென்ஸ் FIBயோட பாஸ்கெட்பால் வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஆஃப்டர் யாரை டிபீட் பண்ண செர்பியாவை டிபீட் பண்ணி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கல. ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட இதுலயே பாஸ்கெட்பால் இதுலயே இதை ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணும்போது வந்து இட்ஸ் வெரி வெரி வந்து இம்பார்ட்டன்ட் டு நோ சரிங்களா. ஆன்சர் என்ன சொன்னா ஜெர்மனி தான் வின் பண்ணிருக்காங்க. Question number 25. Who won the வந்து யூஎஸோட ஓபன் 2023 உமன் சிங்கிள் டைட்டில். ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது பேட்மிண்டன் அதாவது சரி டென்னிஸ் ரிலேட்டடா இந்த கொஸ்டினை நான் பிக் பண்ணிடுறேன். இது வரைக்கும் வந்து நான் மென்ன மட்டும் சொல்லியிருந்தேன். பட் இங்க ஏன் உமனை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதுக்கான ரீசன் இவங்க வந்து அதாவது கோகோ ஆஃப் இவங்களோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஒரு யங் உமன் தான் அமெரிக்கன் வந்து டென்னிஸ் பிளேயரான கோகோ ஆஃப் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்னால இது வந்து நான் நோட் பண்ணேன். ஆன்சர் ஹூ வந்து யூஎஸோட ஓப்பன் 2023 உமன் சிங்கிள் டைட்டில் அப்படின்னா கோகோ ஆஃப் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சரி இதுல வந்து பிரெஞ்ச் ஓப்பன் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து விம்பிள்டன் ஓப்பன் இருக்குல்ல, அதுல இருக்கிற உமன் சிங்கிள் டைட்டில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா படிங்க. சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இவங்க மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து படிக்கிறது ஒரு யூஸ்மே கிடையாது. அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கேட்கறது இல்ல. Question number 26. Which player win the gold medal in women 10-meter air rifle event in IWSF World Cup? அப்ப ஷூட்டிங் ரிலேட்டடா வந்து காம்படிஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல் நடந்தது. அது யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு நான் நோட் பண்ண அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்த்த ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஸோ எலவேனில் பலரிவன் சரிங்களா. இந்தியன் ஷூட்டர் இவங்க தான் வந்து இந்த கோல்டு மெடல் இன்னும் வந்து என்ன அப்படின்னா உமன்ஸ் 10 மீட்டர் வந்து ஏர் ரிஃபில் ஈவென்ட். ஸோ IWSF வேர்ல்டு கப் ஓடுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். IWSF வேர்ல்டு கப் 2023 எங்க வந்து நடந்துச்சு அப்படின்னா ஸோ பிரேசில்ல நடந்திருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். Question number 27. Who was win the men's event at the Diamond League final 2023 in USA? சரிங்களா. இதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட ஒலிம்பிக் அண்ட் வேர்ல்டு ஜாவலின் த்ரோவரான நீரஜ் சோப்ரா தான் வந்து என்னன்னா ஸோ ஹி வந்து செகண்ட் நாட் ஃபர்ஸ்ட் சரிங்களா. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில்வர் வந்து என்ன வின் பண்ணிருப்பாரு எங்கன்னா டைமண்ட் லீக் ஃபைனல் எங்க நடந்திருக்கும் யூஎஸ்ல வந்து நடந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா நீரஜ் சோப்ரா வின் பண்ணிருப்பாரு. ஸோ Question number 28. Who will be the flag bearer at the Asian Game 2023 ஓப்பனிங் செரமனி? நமக்கு தெரியும் ஏஷியன் கேம் செப்டம்பர் வந்து 2023 நடந்தனால அது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இங்க பிக் பண்ணிருப்போம். கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ரிலேட்டட் டு வந்து ஏஷியன் கேம்ஸ் சரிங்களா. இப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ஸ் வந்து யார் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு வந்து ஃபிளாக் பியர் சரிங்களா. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு பிளாக் பியர் தான் பிடிச்சிருப்போம். பட் இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 பிளாக் பியர் வந்து இந்தியன் கான்டினென்ட் வந்து ஓப்பனிங் செரமனி எடுத்து போவாங்க சரிங்களா. அந்த ஏஷியன் கேம் நடந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சைனால நடந்திருக்கும். ஸோ அது யார் ரெண்டு பேர்னா ஒன்னு வந்து ஹர்மன் பிரீத் சிங் இருப்பாங்க, இன்னொன்னு வந்து லோவன்யா சரிங்க. இந்த ஹர்மன் பிரீத் சிங் வந்து கேப்டன் ஆஃப் த இந்தியன் வந்து ஹாக்கி டீம். அதே மாதிரி வந்து ஸோ இந்த லாவன்யா வந்து ஒலிம்பிக் மெடலிஸ்ட் பாக்ஸ் சரி. இவங்க தான் வந்து ரெண்டு பேர் லைக் அட் டைம் வந்து 2 பிளாக் பியர் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ ஹர்மன் பிரீத் சிங் அண்ட் வந்து லாவன்யா சரிங்களா. Question number 29. Who has become the first woman to stand as the umpire in மென்னோட வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மேட்ச் இன் இங்கிலாந்து அண்ட் வேலிஸ்? ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சூ ரெட்ஃபோன். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்டாண்ட் அஸ் அம்பையர் இன்
மென்னோட வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மேட்ச் இங்கிலாந்து வந்து பேலன்ஸ் சரிங்களா. இந்த போட்டோவை வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆன்சர் வந்து ரெட் ஃபோன். இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு நிறைய பேர் என்ன டவுட்னா இது ரிலேட்டடான கொஸ்டினா வந்து என்ன நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்க வாய்ப்பு நிறைய பேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்டாண்ட் வந்து என்னன்னா மென்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னால நிறையவே வந்து என்ன சான்சஸ் இருக்கு சரிங்களா. இந்த கொஸ்டினை பாருங்க. ஹூ வாஸ் வின் த பிரான்ஸ் மெடல் in the women 53 kg category at the World Championship in Belgrade, Serbia. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் சரிங்களா. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு உங்களால யாரு அப்படின்னு அந்த ஃபேஸை மட்டும் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. சோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கான யார் ஆன்சர் அப்படின்னா ஆன்டிம் பங்கால். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல் வந்து என்ன வாங்கியிருப்பாங்க சரிங்களா. Question number 30, நம்மளுக்கு இருந்த கடைசி questions. Along with West Indies, which other country will host வந்து ICC Men T20 World Cup 2024? அதாவது ICC Men T20 World Cup வந்து நடக்க போகுது எல்லாத்துக்குமே தெரியும். இதை யாரு ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன ஹோஸ்ட் பண்றாங்க சரிங்களா. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து என்ன ஹோஸ்ட் பண்றாங்க. இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா மேஜர் சிட்டியான வந்து தாலஸ், புளோரிடா, நியூயார்க் இங்க எல்லாத்துலயுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ் நடக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஸோ வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து என்ன யுனைடெட் ஸ்டேட்மே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இப்போ அக்டோபர் 2023ல ஸ்போர்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து என்ன பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1, இந்தியா டிஃபீட்டட் விச் கண்ட்ரி டு வின் கோல்டு மெடல் இன் த மென் ஸ்குவாஷ் டீம் ஈவென்ட் அட் 2023 ஏஷியன் கேம்ஸ். ஸோ அக்டோபரை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஏஷியன் கேம்ஸ் நிறையவே நியூஸ்ல இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய கொஸ்டின் வந்து என்ன ஈஸி ரிலேட்டடா இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கோல்டு வின் பண்ணோம். யாருக்கு அகைன்ஸ்டா டிஃபீட் பண்ணினா பாகிஸ்தான் நம்ம டிஃபீட் பண்ணிட்டு வந்து வின் பண்ணோம் சரிங்களா. என்னோட ஸ்குவாஷ் டீம் ஹெல்டு வந்து என்ன ஏஷியன் கேம் 2023 எங்க நடந்துச்சுன்னா சைனால நடந்தது சரிங்களா. சரி வேற என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் கூட என்ன சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட செகண்ட் கோல்டு வந்து என்ன ஸ்குவாஷ் டீம் எப்பனா 2014ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன வாங்கியிருக்கோம். ஸோ செகண்ட் வந்து ஏஷியன் கேம் ஆடும் கோல்டு மெடல்னால இது வந்து என்ன இம்பார்ட்டன்ட். கடைசியான ஆன்சர் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் நம்ம டிஃபீட் பண்ணிட்டு வந்து கோல்டு வந்து வின் பண்ணிருக்கோம் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் கிரிக்கெட் லெஜண்ட் வந்து என்னன்னா அப்பாயிண்டட் பை ஐசிசி as a global ambassador ODI வேர்ல்டு கப் 2023. ஆல்ரெடி வந்து வி நோ தட் வேர்ல்ட் கப் வந்து நடந்தது. ஆனா இதோட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா குளோபல் அம்பாஸ்டர்னால வந்து மேபி கேட்கற சான்சஸ் இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து இதுக்கான வந்து குளோபல் அம்பாஸ்டர் ஃபார் ஓடிஐ வந்து வேர்ல்டு கப் 2023. ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்ல. கொஸ்டின் நம்பர் 3, ரஜிந்தர் சிங் தூர் வந்து என்னன்னா ஹாஸ் வின் கோல்ட் இன் ஹங்சு ஏஷியன் கேம். ஸோ ஹங்சு ஏஷியன் கேம் தான் வந்து 2023. ஸோ நடந்த பிளேஸ் வந்து ஹங்சு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால இருக்கு சரிங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். இஸ் ரிலேட்டட் வித் ஸ்போர்ட். இப்ப நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாமோட பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனை கொடுத்துட்டு அவர் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எது ரிலேட்டட்னா மென்னோட வந்து ஷார்ட் புட்ஸ். இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன் சரிங்களா. ஸோ இப்ப என்ன அப்படின்னா நம்ம ஏஷியன் கேம் நேரத்துல நிறைய பேர் வந்து வின் பண்ணிருக்காங்க. எல்லாருமே நம்ம நாவத்துல வச்சுக்க முடியாது. அதனால ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ் மாதிரி இங்க வச்சிருக்கேன். ரிமெம்பர் அப்படின்னு எங்கேயாவது நம்ம போட்டிருந்தா அது ஒரு ஷார்ட் கட் நினைச்சுக்கீங்களா. இப்ப அவரோட பேரோட லாஸ்ட் எந்த டூர் முடிக்கல. டூர் வந்து தூக்கி போடு அப்படின்னு வந்து தூக்கி மீன்ஸ் வந்து அது கொண்டு வந்து தூக்கி போடு. லாஜிக் கிடையாது. பட் என்னன்னா ஷார்ட் கட்ஸ் நம்ம எக்ஸாம் டைம்ல வந்து ஞாபகத்துக்காக வச்சிருக்கேன் சார். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா இவர் ரிலேட்டட் டு வந்து ஷார்ட் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் வின் வந்து சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம் அத்லெட்டிக்ஸ் கோல்டு மெடல் இந்த உமனோட வந்து 200 மீட்டர் ஃபைனல் என்னன்னு கான்சு. ஸோ எப்படின்னா நம்ம எப்படி நிராஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து என்ன அத்லெட் வின் பண்ணுவோம் அதே மாதிரி ஏஷியன் கேம்லோட அத்லெட்டிக்ஸ்ல வந்து சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா சாந்தி வந்து என்னன்னா பெரியரா சரிங்களா. இப்ப இந்த பேர் பாத்தீங்களா இவங்க வந்து என்னன்னா இந்தியன் ஆர்ஜின் அதாவது இந்தியன் வம்சாவளியோட சார்ந்தவங்க. ஆனா இந்தியன் கிடையாது. இவங்க வந்து சிங்கப்பூர் சரிங்களா. சோ இவங்களோட ஃபேமிலி டிசைன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோட்டயம் ரிலேட்டடா வந்து வருது. அதனால இது வந்து என்ன நம்ம படிக்கணும். ஏன்னா மேபி இந்த இந்தியன் வம்சாவளி இருக்குன்னா அதே மாதிரி சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் வந்து அத்லெட்டிக் கோல்டு மெடல் வந்து ஏஷியன் கேம்ல வாங்கி கொடுத்தனா இது இம்பார்ட்டன்ட். சோ இவங்க எந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க 200 மீட்டர் ஃபைனல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து வாங்கிருப்பாங்க சரிங்களா. இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து சாந்தி அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ விச் டீம் வந்து இரானி ட்ரோபி. இப்ப இரானி ட்ரோபி அப்படின்னு வந்தாவே முதல்ல நமக்கு என்ன தெரியும்னா இந்த ட்ரோபி ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு தெரியும். ஏன்னா நிறைய ட்ரோபி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாக்கியோட ரிலேட்டடா வந்து நிறைய ட்ரோபிஸ் வந்து என்னன்னா நியூஸ்ல வரும் சரிங்களா. அதே மாதிரி கிரிக்கெட் வரும். சோ அதே மாதிரி வந்து என்னன்னா பேட்மிண்டன் ரிலேட்டடா வரும் சரிங்களா. அதே மாதிரி வந்து என்னன்னா ஃபுட்பால் ரிலேட்டடா வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ட்ரோபி வந்து இதுக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் பேங்கிங் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நிறைய ட்ரோபி கொடுத்துட்டு அந்த ட்ரோபி வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. அதனால இந்த கொஸ்டின் கேட்டேன். இப்ப ஈரானி ட்ரோபி ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு பார்த்தா கிரிக்கெட் தான் சரி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து என்ன தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்ப யாருன்னா 2023ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க சரி. இப்ப இது யாருக்கு மேட்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து இந்த ரஞ்சி ட்ரோபியோட சாம்பியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா. இது ரஞ்சி ட்ரோபி வந்து என்னன்னா நம்மளோட இந்தியால வந்து என்ன டொமஸ்டிக்கா ஹையஸ்ட் வந்து என்ன பே பண்ற ஒரு கேம் சரியா. ரஞ்சி ட்ரோபி வின்னரும் பிளஸ் வந்து என்னன்னா அந்த அதர் பீப்பிள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல 2023 யார் வின் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் வந்து வின் பண்ணிருப்பாங்க. சோ அதனால வந்து என்னன்னா கரெக்டான ஆன்சர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6ல என்னன்னா இந்தியன் பிளேயர் வந்து ஜோதி சுரேகா
அண்ட் வந்து பிரவீன் ஓஜம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோல்டு வந்து மிக்ஸ்டு டீம் ஈவென்ட் அட் ஏஷியன் கேம்ஸ் 2023 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இவங்க ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. அகைன் ஐம் அகைன் டெல்லிங் தட் ஏஷியன் கேம்ஸ்ல வந்து என்னன்னா நிறைய பிளேயர் இருக்காங்க. சோ அதனால வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் இது மட்டும் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்ச்சரியோட வந்து மிக்ஸ்டு டீமோட ஈவெண்ட்ல வந்து என்னன்னா சோ கோல்டு வந்து என்னன்னா அடிச்சிருப்பாங்க. அதனால வந்து இம்பார்ட்டன்ட் இந்த இமேஜ் வந்து நான் தெரிஞ்சுங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல இமேஜ் நல்லாவே வந்து என்ன மைண்ட்ல வந்து என்ன ஒர்க் ஆகும் சரியா. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஏ ரிலேட்டட் டு வந்து என்ன ஆர்ச்சரி சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7th கொஸ்டின் பொறுத்தளவுக்கு இந்தியன் உமனோட கபடி டீம் வந்து கோல்டு வந்து என்ன ஏஷியன் கேம்ஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆஃப்டர் டிபேட்டிங் விச் கபடி டீம் அப்படின்னு இருக்குல்ல. இது ரொம்பவே வந்து பரபரப்பா போயிட்டு இருந்த வந்து மேட்ச் ஓகேவா. சரி நிறைய பேர் பாத்துருக்கலாம். பட் பார்க்காதவங்க வந்து என்னன்னா இன்கேஸ் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல சும்மா போட்டு பாருங்க. நல்லாவே வந்து என்ன பரபரப்பா இந்த மேட்ச் இருக்கும். சோ இது யாருக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணிருப்பாங்க சைனீஸ் தாப்பே. சோ இவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் என்ன பண்ணிருப்பாங்க டிஃபீட் பண்ணிட்டு இந்தியா உமன்ஸ் டீம் வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க ஏஷியன் கேம்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏஷியன் கேம் எங்க நடந்துச்சுன்னா சைனால நடந்தது. இப்ப வந்து என்னன்னா இந்தியன் உமன் அதாவது கபடி டீமே சாரி காக்கின்னு சொல்றேன். கபடி டீமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கோல்டு வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இது எல்லாமே ஒன்லைன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. பெரிய இன்டெப்த் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப யாரை டிஃபிட் பண்ணி சைனீஸ் பையை வந்து என்ன டிஃபிட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்க. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் கிரியேட்டட் நியூ நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் வந்து 100 மீட்டர் இந்த நேஷனல் ஓபன் சாம்பியன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்ல வந்து எப்போதும் என்னன்னா இப்ப நீங்க எஸ்எஸ்சி எல்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். எந்த மாதிரி கொஸ்டின் வரும் எய்தர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஏசியன் கேம்ஸ் அது ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் ஆர் எல்ஸ் வந்து என்ன ஒலிம்பிக்ஸ் இந்த ரிலேட்டடா வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது இந்தியன்ஸ் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ரீசென்ட் டைம்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். சோ அவங்களோட இதையுமே வந்து என்ன கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. சோ அதனால வந்து என்ன இந்த கொஸ்டின் நான் எடுத்துருந்தேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மணிகண்டா. சோ இவர் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரீசன்ட் வந்து என்னன்னா நம்மளோட நேஷனல் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிப்பார் இன் 100 மீட்டர் ரேஸ்ல எவ்வளவு டைம்ல ஓடிப்பானா சோ 10.23 செகண்ட்ஸ்ல வந்து என்ன ஓடிப்பார் சரிங்களா. எங்க நடந்திருக்கா நேஷனல் ஓப்பன் சாம்பியன்ஷிப்போட இதுல வந்து வின் பண்ணி. ஸோ இந்த இவர இமேஜ் இந்த இமேஜ் நான் ஆத்து வச்சு இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா மணியண்டா தான் வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் 100 மீட்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்போர்ட் ஹேஸ் பீன் இன்க்ளூடட் இந்த வந்து 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஆத்துல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒலிம்பிக்ஸ் வந்து என்னன்னா 2024 வந்து என்னன்னா ஸோ 24-25 இது வந்து என்னன்னா எங்க நடக்குது அப்படின்னா பிரான்ஸ்ல நடக்குது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன 28 ஸோ 28 என்ன நடக்குதுன்னா யூஎஸ்ல வந்து நடக்க போகுது. யூஎஸ்ல வந்து நடக்குது ஆனா வந்து அதை கண்டக்ட் பண்றது என்ன அப்படின்னா யூஎஸ்ஏ பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் வந்து என்ன இது பண்றாங்க சரிங்களா. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2024 சில அதாவது சில ஸ்போர்ட்ஸ் வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. அது என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க எல்லாமே வரும். அதாவது கிரிக்கெட் வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்றாங்க. இது ஒன் ஆஃப் த வந்து என்னன்னா ரொம்பவே நல்ல இது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பேஸ்பால் சாஃப்ட் பால் அதே மாதிரி வந்து கிரிக்கெட் ஸ்குவாஷ் பிளாக் ஃபுட்பால் அதே மாதிரி வந்து என்ன லக்ரோஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா 2028 மறந்துடாதீங்க 2024 வந்து என்ன ஆட் பண்ணல சரிங்களா. சோ அது வந்து நல்லாவே வந்து என்ன யோசிச்சுக்கோங்க. இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் தோபி. ஏன்னா ஸ்குவாஷ் கிரிக்கெட் பேஸ்பால் மூணுமே வந்து என்ன ஆட் பண்றதுனால இது எல்லாம் வரும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்ப சுல்தான் வந்து அஸ்லான் ஷா கப் வந்து அசோசியேட்டட் வித் த ஃபுட்ஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டா யூபிஸ்ல வந்து கேட்கிற கொஸ்டின். அதாவது என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு வந்து கப் கொடுத்துட்டு அந்த கப் எது ரிலேட்டட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணா எடுத்து பாருங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு இதுல இருக்கும். எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்றதுனால வந்து என்னன்னா ஜஸ்ட் நிறைய எக்ஸாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல் இருக்கு சிஹெச்எஸ்எல் இருக்கு எம்டிஎஸ் இருக்கு அதே மாதிரி வந்து என்ன எஸ்எஸ்சி வந்து என்ன சிபிஓ இருக்கு அதே மாதிரி செலக்ஷன் போஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய போஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா. சரி இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அஸ்லான் ஷா கப் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப சுல்தான் அப்படின்னு வந்தாவே என்ன பண்ண ஹாக்கி வச்சுக்கிது. அப்படி நான் ஷார்ட் கட் வச்சிருக்கேன் ரிமெம்பர் அப்படின்னு போட்டுருக்கேன் பாருங்க. சுல்தான் லவ் டு பிளே வந்து ஹாக்கி அப்படின்னு வந்து சும்மா ஒரு ஷார்ட் கட் வந்து வச்சிருக்கேன். இப்ப அடிஷனல் என்ன ரன் பண்ணணும் ஹாக்கி ரிலேட்டடா இருக்கிற ட்ரோபி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எலிமினேஷனுக்கு நல்லாவே வந்து யூஸ் ஆகும். இப்ப ஆகாகான் ட்ரோ கப் அதே மாதிரி தயான் சந்த் வந்து என்ன இது இந்தியாவில வந்து என்ன ரொம்ப ஃபேமஸான இது வந்து நிறைய பேருக்கு மறக்க மாட்டீங்க. அதே மாதிரி வந்து என்ன பெயின்டன் ஸோ சிந்தியா கோல்டு கப் சுல்தான் அஸ்லான் வந்து ஷா கப் இது எல்லாமே ரிலேட்டட் டு வந்து ஹாக்கி சரியா. இந்த மாதிரி அப்கமிங் செஷன் ஆர் அப்கமிங் வந்து என்னன்னா மந்த்ல வந்து மிச்சம் இருக்கிற கிரிக்கெட் ஃபுட்பால் இது எல்லாத்துக்குமே வந்து நான் கவர் பண்ணி சொல்றேன். அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை சரிங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கப் வந்து ரிலேட்டட் வந்து ஹாக்கி சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின் என்ன இந்தியாவோட வந்து தீப்தி ஜீவன்ஜி வந்து என்ன கிளின்ச் த கோல்டு மெடல் இன் உமன் டேஷ் வந்து T20 ஈவன் ஏஷியன் பேரா கேம்ஸ் நான் வச்சுங்க. ஏஷியன் கேம் 2 நடக்கும்ல நார்மல் நடக்கும் அதே மாதிரி வந்து என்ன பேரா வந்து என்ன கேம்ஸ் நடக்கும் சரிங்களா. சோ இதுல வந்து என்னன்னா யார் வின் பண்ணியிருந்தாங்க கோல்டு மெடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து என்னன்னா கங்க்ராச்சுலேட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கான பிக்சருமே நாங்க கொடுத்துருக்கேன் சரிங்களா. இவங்க எது ரிலேட்டட் அப்படின்னா கோல்டு உமன் 400 மீட்டர் வந்து T20 ஈவென்ட்ல வந்து ஏஷியன் கேம்ஸ்ல ஏஷியன் பேரா கேம்ஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க. சோ நான் வச்சேன். அப்ப இந்தியன் வந்து தீப்தி ஜீவன்ஜி வந்து என்ன கோல்டு மெடல் எதுல வந்து ஏஷியன் பேரா கேம்ஸ் 400 மீட்டர். இப்ப நான் எப்படி ரிமெம்பர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டீப் அதாவது வந்து இந்த டீப் இருக்குல்ல
டீப்னு இருக்குல்ல. சோ அதுல டீப் அப்படின்னு இருக்குல்ல. சோ நம்ம ஒரு ரன்னிங் ஓட போனா டீப் பிரெத் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா ஓடுவோம்ல. சோ அதெல்லாம் ஜஸ்ட் இது வந்து லாஜிக்கே கிடையாது தான். பட் இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கேன்னா, பேர் வந்து எப்படியாவது வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா? இனி ஷார்ட் கட்ஸ் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு ஷார்ட் கட் இருந்தாலுமே இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு ஏத்தாப்புல நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன் சரிங்களா? இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 400 மீட்டர் தான் வந்து என்ன ஓடி வந்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ ஹூ ஒன் த கோல்டு மெடல் ஃபார் இந்தியா வித் வந்து நியூ ஏஷியன் கேம் ரெக்கார்ட் இந்த வந்து மென்னோட ஹை ஜம்ப் வந்து 47 அட் ஏசியன் பாரா கேம்ஸ். இது வந்து ரொம்பவே வந்து ஏன்னா ஏசியன் கேமோட பாரா ஒலிம்பிக்ஸ்ல ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அது இந்தியன் தெரிஞ்சுக்கும் போது டெஃபினட்டா நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் யாரு அப்படின்னு பார்த்தா நிஷாத் குமார். சோ நிஷாத் குமார் தான் என்ன பண்ணிருப்பாரு, கோல்டு மெடல் நியூ ஏசியன் கேம் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. எதிர மென்னோட ஹை ஜம்ப்ஸ். இது மூணுமே அதாவது பேரும் தெரிஞ்சுக்கணும், அவரு பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? என்னோட ஹை ஜம்ப் எவ்வளவு இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ T47 இது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாம் இன்கேஸ் கேட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? சோ இப்ப நிஷாத் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி ஒரு ஷார்ட் கட் நிஷாத் நிஜமா ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சும்மா நிஷாத் நிஜமா சோ அந்த மாதிரி வந்து சம்பவம் வந்து ரிலேட் பண்ணிருக்கேன் சரிங்களா? ஏதோ ஒரு ஷார்ட் கட் வேண்டுக்காக வந்து இந்த மாதிரி ரிலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க செகண்ட் டைம் பாக்குறீங்க, தேர்ட் டைம் பாக்குறீங்க, ஃபோர்த் டைம் பாக்குறீங்க, டெஃபினட்டா உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். So அதுக்காக நான் சொல்றேன் சரிங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஷார்ட் கட்ஸ் டெஃபினட்டா வந்து என்ன ஒர்க் ஆகும். சரி, இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷாத் குமார். இவர் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் ஹை ஜம்ப் T47ல ஏசியனோட ரெக்கார்ட் பண்ணி வந்துருன்னா ரெக்கார்ட் மீன்ஸ் கோல்டு மெடல் கிடைச்சிருக்கும் சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்ப என்னன்னா பிரணவ் வந்து என்ன ஷோர்மா சோ வின் கோல்டு மெடல் அட் ஏஷியன் பாரா கேம்ஸ் வந்து என்ன 2022 ஒன்னும் கிடையாது. 2023ல தான் வந்து என்ன நடந்திருக்கும். ஆனா அந்த கேமோட ஆக்சுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 தான். ஏஷியன் கேம் 2020 தான். யூடியூப் அதாவது கோவிட்னால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி 2023 கண்டக்ட் பண்ணிருப்பாங்க சரி, இதுதான் வேற. சம்டைம்ஸ் சில இதுல பாத்திருப்பீங்க ஏஷியன் கேம்ஸ் வந்து 2022 இருக்கு, சில இதுல 2023 இருக்கு அப்படின்னு வந்து என்ன கன்ஃபியூசன் பண்ணிக்கிறாதீங்க. 2022 ஏஷியன் கேம் தான். ஆனா கோவிட் நடந்ததுனால அதோட இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா? சோ இஸ் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா விச் ஸ்போர்ட், அதாவது பிரணவ் சர்மா இவருமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க பாருங்களேன். சோ 29 இயர்ஸ் ஓல்டு ஷோர்மா வந்து என்ன பிரேக் தான் வந்து என்ன சோ ஏஷியன் பாரா கேம்ஸோட ரெக்கார்ட். சோ இவர் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு தெரியணும்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ கிளப் த்ரோ அப்படின்னு வந்து ஒரு ஸ்போர்ட் இருக்கு. சோ இவர் தான் நேம் மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா? சோ இவர் ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னா கிளப் த்ரோ அப்படின்னு வந்து ஒரு கேமோட வந்து பார்ட்டிசிபேட் ரிலேட்டட் டு வாட் கிளப் த்ரோ இவருமே வந்து நியூ ரெக்கார்டா பண்ணிருக்காரு. இஸ் வந்து என்ன இங்க ரெண்டும் என்ன கேம்ஸ் அப்படின்னா ஏஷியன் பாரா கேம்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஆல்வேஸ் ரொம்ப ஒலிம்பிக்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன். ஏஷியன் கேம் வேற, ஒலிம்பிக்ஸ் கேம் வேற சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ சீத்லால் தேவி வந்து என்னன்னா பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் த 2 கோல்டு மெடல் இன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடிஷன் ஆஃப் த ஏஷியனோட பாரா கேம்ஸ் பை கிளைமிங் த வந்து டாப் ஆனர். இந்த உமனோட வந்து என்னன்னா காம்பவுண்ட் ஈவன் சி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பாருங்க. சோ இட்ஸ் லைக் என்ன சொல்றது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் சரிங்களா? ஹவு மச் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பொண்ணு போட்டிருக்கான்னு நினைச்சு பார்த்துக்கங்க. சோ இவங்க கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேட்டட் வந்து ஆர்ச்சரி சரிங்களா? சோ இவங்க வந்து ஏஷியன் பாரா கேம்ஸ்ல 2 கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டன்ஸ். 2 கோல்டு மெடல் வந்து என்னன்னா வாங்கியிருப்பாங்க உமனோட காம்பவுண்ட் ஈவன். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன அடிஷனலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து என்னன்னா பாக்குறோம் சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க வந்து என்னன்னா வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கேம் அப்படின்னு வந்து என்ன பாக்குறோம்ல. சம் பீப்புளுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து என்ன ஓன் ஸ்டேட்டையுமே வந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சில டைம்ல வந்து என்ன அவங்க என்ன ஸ்டேட் அப்படின்னு கூட வந்து கேட்கறா சரியா? அவங்க வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இந்த ஈவென்ட் சொல்லிட்டு அவங்க எந்த ஸ்டேட் வந்து என்ன சார்ந்தவங்க அப்படின்னு கூட நிறைய இது அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நீங்க எழுதுறீங்க வச்சுக்கோங்க 2025 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால சொல்றேன். இப்ப இந்த ரிலேட்டட் என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் சரிங்களா? அப்ப இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் உங்களோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா ஷி சீதால் தேவி அப்படின்னு இருந்துச்சுல. நான் எப்படி பண்ணிருக்கேன்னா சீதால் இருக்குல்ல அதெல்லாம் சீதான்னு வச்சுக்கேன், இன்னொன்னு தேவி ரெண்டுமே வந்து கடவுள் நேமா இருக்குல்ல. சீதா தேவி ரெண்டுமே கடவுள். 2 வந்து காட் நேம் இருக்கு, அதனால 2 கோல்டு வந்து வாங்கிருக்கலாம் அப்படின்னு வந்து சும்மா ஒரு இது வந்து லாஜிக் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து மைண்ட்ல நிக்கிறதுக்காக வச்சுக்கிறது சரிங்களா? அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சி இஸ் ரிலேட்டட் டு வந்து ஆர்ட்ஸ் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 15th கொஸ்டின்ல வந்து விச் இந்தியன் மென் வந்து டபுள் பேஸ் செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன வந்து பிடபிள்யூஎஃப் ஓட வந்து ரேங்கிங். இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎஃப் ரேங்கிங்ல வந்து வந்திருக்காங்கன்னா சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எது ரிலேட்டட் அப்படின்னா பேட்மிண்டன் ரிலேட்டடா சரிங்களா? சோ பேட்மிண்டன் ரிலேட்டடா இவங்க வந்து என்ன வந்திருக்காங்க. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இவங்க தான். சோ இந்த பேர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சாத்விக் ராஜ் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராக் ஷெட்டி. சோ என்னோட ஃபேவரட்டே இவங்க தான். நான் ஒரு சின்ன ஒரு பேட்மிண்டன் பிளேயர் மாதிரி. ஸோ இவங்களோட பிளே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரிங்களா? ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து என்ன வந்திருக்காங்க. எதனால இவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்தாங்கன்னா ஆஃப்டர் தே வின்னிங் தான் வந்து என்ன கோல்டு மெடல் இன் வந்து என்ன ஏஷியன் கேம் சரிங்களா? ஸோ அதனால அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து சரி 2023 இவங்க
இதை தவிர வேற என்னெல்லாம் வந்து என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் எவர் பேட்மிண்டன் வந்து என்னன்னா கோல்டு மெடல் எதுல வின் பண்ண ஏஷியன் கேம்ஸ். அதனால இது வந்து என்னன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒரு இந்தியன் ஃபர்ஸ்ட் எவர் பேட்மிண்டன் வந்து பேர் வந்து கோல்டு மெடல் ஏஷியன் கேம் வாங்குறா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சரிங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் ஏசியாவோட வந்து சாம்பியன்ஷிப் நடந்திருக்கும். அதுலயுமே வந்து என்னன்னா உங்க கோல்டு மெடல், அதுவும் ஃபர்ஸ்ட் இந்தியன் மென் வந்து என்னன்னா பேர் டு வின் வந்து என்ன அப்படின்னா பேட்மிண்டன் ஏசியா சாம்பியன்ஷிப். ஸோ அடுத்து இந்தோனேஷியாவோட வந்து என்ன ஓப்பன் வந்து என்ன 2023 நடந்திருக்கும். அதுலயும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு இவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே 2023 இவங்க வந்து வின் பண்ண இதெல்லாம் சரிங்களா. இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்விக் சாய்ராஜ் அண்ட் சிராக் ஷெட்டி. ஸோ இவங்க தான் வந்து என்ன வாங்கியிருப்பாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இந்தியன் ஷூட்டர் வந்து செக்யூர்ட் 11th பாரிஸோட வந்து ஒலிம்பிக் கோட்டா ஃபார் இந்தியா இந்த ஏஷியனோட ஷூட்டிங்கோட வந்து சாம்பியன்ஸ். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஃபீமேல் ஷூட்டர் வந்து மனு பாக்கர். இவங்க தான் வந்து என்ன பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து என்னன்னா ஆல்ரெடி சொன்னீங்க ஒலிம்பிக்ஸோட இது வந்து என்ன பிரான்ஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கான இது வந்து என்னன்னா உங்க கோட்டா வந்து என்ன ஆல்ரெடி வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்க இந்தியனோட வந்து ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது வந்து வின் பண்ணி மனு பாக்கர் இவங்க வந்து என்ன பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து என்ன எலிஜிபிள் ஆகிருக்காங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன மனு பாக்கர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஜாவலின் தோறவர் நிராஜ் சோப்ரா வந்து என்ன கோல்டு மெடல் ஏஷியன் கேம்ல வந்து என்ன அகைன் வின் பண்ணிருப்பாரு. சோ இது என்ன த்ரோ பண்ணிருப்பாருன்னு கேக்குறாங்களே. சோ எப்போதும் நான் வச்சுக்க இவர் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இவர் 88.88 மீட்டர் வின் பண்ணி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இவர் வந்து வின் பண்ணிருப்பாரு. இவரோட ஒலிம்பிக்ஸ் இதுமே நான் தெரிஞ்சோம். இவரோட ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணும்போது அப்ப எவ்வளவு மீட்டர் தெரிஞ்சாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ நிராஜ் சோப்ரா வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு கிஷோர் குமார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து என்ன வாங்கியிருப்பாரு சரிங்களா. அதனால இம்பார்ட்டன் இப்ப எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா அந்த 88.88 வந்து நிராஜ் சோப்ராவே வந்து நம்பர் 1 அப்படின்னு இருக்குல்ல. அதனால எல்லாமே வந்து என்னன்னா சேமா இருக்கும் அப்படின்னு வந்து என்ன வச்சுக்கோங்க சரிங்களா. சிங்கிள் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஷார்ட் கட். கரெக்டான ஆன்சர் வந்து 88.88 மீட்டர் தான் வந்து இது வந்து கொஸ்டின் நம்பர் 18 இந்தியாவோட வந்து என்ன பருள் சௌத்ரி ஹஸ் வின் த கோல்டு மெடல் இன் ஏஷியன் கேம் 2023. சி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா சி இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இது போதும் ஒரு எஸ்எஸ்சி இல்ல பேங்கிங் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் டு டன் சம்திங் வந்து என்ன கிரேட் அப்படின்னா அதை கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு சரிங்களா. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன சி வின் வந்து என்ன 500 மீட்டர் 500 5000 மீட்டர் ரேஸ வந்து என்ன ஏஷியன் கேம் வின் பண்ணிருப்பாங்க. இது இவங்களோட செகண்ட் மெடல். உங்களோட ஃபர்ஸ்ட் மெடல் என்ன அப்படின்னா சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. அது 3000 மீட்டர் வந்து என்னன்னா ஸ்டீபிள் சேஸ் ரேஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா சோ பருள் வந்து என்னன்னா எல்லாரையும் பார்க்க வச்சுட்டாங்க. சோ பா அப்படின்னு அதுக்காக நான் வச்சிருக்கேன் சரிங்களா. இது ரொம்ப வந்து சிலியா தான் இருக்கும். பட் இன்கேஸ் வந்து நம்ம மைண்ட்ல வந்துருச்சு அந்த எக்ஸாம் டைம்ல வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். சோ அதுக்காக சரிங்களா. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சீஸ் ரிலேட்டட் ஸ்டீபிள் சேஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். உங்களோட இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. கண்டிப்பா வந்து என்ன மறக்காது. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவோட வந்து அவினாஷ் சாபேல் வந்து வின் த கோல்டு மெடல் இன் விச் கேட்டகரி ஆஃப் மென்னோட வந்து ஸ்டீபிள் சேஸ் அட் வந்து ஹாங்சோ ஏஷியன் கேம் அப்படின்னு இருக்குல்ல. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3000 மீட்டர் சாரி 3000 மீட்டர்ஸ் ஸ்டீபிள் சேஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாரு சரிங்களா. இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன். ஏன்னா நிறைய டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ இது ரொம்ப ஈஸி கிடையாது. 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் ஓடி வந்து ஒரு மென் வந்து வாங்குறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. முனையும் வாங்குறது ஈஸி கிடையாது, மென்னும் வாங்குறது ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம இதுல வந்து ரன்னிங் அத்லெட்டிக்ஸ் ரொம்ப கம்மியா தான் சொல்லுவாங்க. எப்போதும் வந்து ஆப்பிரிக்கன் இல்ல வந்து என்னன்னா நார்த் அமெரிக்கன் இருக்கிறதா நிறைய பேர் வாங்குறதுனால இது கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஏசியன் கேம்ஸ்ல 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவினாஷ் சாபேல் சரிங்களா. இப்ப நாளத்துல எப்படி வச்சுக்கோன்னா இந்த அவி அப்படின்னு இருக்குல்ல அவி வந்து 3 லிட்டர் அப்ப 3 வந்து என்னன்னா வரணும் அப்படின்னு அதாவது 3000 மீட்டர் வந்து ஸ்டீபிள் சேஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ 3000 மீட்டர் அவினாஷ் சாபேல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வின் பண்ணிருப்பாங்க ஹாங்சோ ஏஷியன் கேம் 2023 சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். ஹூ ஹாஸ் பிகம் த வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் அத்லெட் டு வின் கோல்டு மெடல் இன்னும் வந்து ஜாவலின் த்ரோ இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஏஷியன் கேம்ஸ். நம்ம அகைன் என்ன ஞாபகத்துல வச்சிருப்போம்னா ஜாவலின் த்ரோ அப்படின்னு வந்தாவே வந்து யார் ஞாபகத்துல வச்சிருப்போம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா தான் வந்து ஞாபகத்துல மோஸ்ட்லி வேற யாருமே வந்து நம்ம மைண்ட்ல நிக்காது. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க மூணுலயுமே என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா அன்னு ரன்ஸ் இவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வின் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அன்னூர் ராணி இந்த ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வந்து என்ன இதை கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ். நீங்க 2024 எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி ஐ எம் 100% ஷோர் தட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா வரும் தெரியுங்களா. ஸோ உமனோட ஜாவலின் த்ரோ ஈவெண்ட்ல வந்து ஏசியன் கேம்ஸ்ல வந்து கோல்டு மெடல் வந்து என்ன வாங்கிருக்காங்க சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து நான் வச்சுக்கேன். இதுக்கு ஷார்ட் கட்ஸ் எப்படி வச்சுன்னா ராணி மீன்ஸ் வந்து நம்ம குவீன் தானே சொல்லுவோம். அப்ப குவீன் ஆஃப் ஜாவலின் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா ராணி மீன்ஸ் அவங்க பேர்லயே அன்னு ராணின்னு இருக்கனால அப்ப ஏதாவது ஒரு இதுல ராணி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னா அன்னு ராணி இவங்க தான் வந்து என்ன வாங்கிருப்பாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் மாஸ்கட் ஆஃப் வந்து ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட 2023. ஸோ செப்டம்பர்ல வந்து இது அக்டோபர்ல வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சரிங்களா. இந்த மாஸ்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க இந்த ஒரு மாஸ்கட்லாம் யூஸ் பண்ணுங்க. பிளேஸ் அண்ட் வந்து என்ன டோன் சரிங்களா. இது ரெண்டு தான் வந்து என்ன ஒரு ஃபீமேல் மாஸ்கட் அண்ட் வந்து மேல் மாஸ்கட். ஸோ இந்த போட்டோ வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்க சரிங்களா. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாகவே வந்து கரெக்டான ஆன்சர் என்ன பிளேஸ் டோன். இவங்க ரெண்டு தான் வந்து என்ன மாஸ்கெட்டா வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க சரி.
அடுத்த கொஸ்டின் பாயலாம். ஸோ 22nd கொஸ்டின், ஹூ won the கோல்டு மெடல் இன் மிக்ஸ்ட் டபுள் டென்னிஸ் அட் வந்து 2023 ஏஷியன் கேம்ஸ்? இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்தியனோட வந்து டென்னிஸ் பேர் வந்து ரோகன் பிளஸ் வந்து ருத்துஜா. இவ ரெண்டும் சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னோட வந்து அதாவது சாரி மிக்ஸ்டு டபுள் டென்னிஸோட வந்து என்ன ஏஷியன் கேம்ல வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. போட்டோ நான் வச்சு யோசிச்சு பாருங்களேன். ஏஜ் வந்து என்னன்னா ஒரு சாதிக்கிறதுக்கு வந்து ஏஜ் வந்து மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவர் தான். 42 இயர்ஸ் ஓல்ட்லயுமே வந்து ஸ்டில் ஏபிள் டு வந்து டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ரோகன் பிளஸ் வந்து ருத்துஜ் ரெண்டுமே வந்து என்னன்னா கோல்ட் இன் மிக்ஸ் டபுள் டென்னிஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ரோகன் பிளஸ் வந்து ருத்துஜா இருக்கிறதான். சோ இப்ப நவம்பர் 2023 ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து என்னன்னா தகுதுன்னு பார்த்தலாம். Question number 1. In which stadium of India was a statue of great cricket player Sachin Tendulkar unveiled? இந்த கொஸ்டின் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நவம்பர்ல இது வந்து என்னன்னா அடிக்கடி அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? செகண்ட் வந்து என்னன்னா SSC GD 2024 நீங்க எக்ஸாம் எழுதிருந்தா அவர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து அப்படியே வந்து என்ன கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தேர்டு எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்துருச்சுன்னா அதை பிக் பண்ணுவாங்க கொஸ்டினா. சோ அதனாலதான் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஸ்டேடியம் லொகேட்டட் இன் வந்து மும்பை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மகாராஷ்டிரா. ஈவன் இவர் வந்து என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டாச்சு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ணிருப்பாங்க. சரி, இப்ப தெரிஞ்சுக்கிறது என்னன்னா வெங்கடேஷ் ஸ்டேடியம் லொகேட்டட் இன் மகாராஷ்டிரா. அதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 2. விச் இந்தியன் செஸ் பிளேயர் வென்ற FIT-யோட உமன் கிராண்ட் ஸ்விஸ் 2023 டைட்டில்ஸ்? சோ இது எப்போதுமே வந்து நம்மளுக்கு தெரியும் செஸ்ஸோட இன்டர்நேஷனல் பாடி தான் வந்து FIT. சரிங்களா? இது ரீசெண்டா வந்து என்னன்னா ஸ்விஸ் 2023 கிராண்ட் டைட்டில் நடந்தது. உமன் வந்து யார் வின் பண்ணான்னு கேக்குறேன். அவர் இந்தியன் பிளேயர் வந்து என்ன அப்படின்னா வைஷாலி. சரிங்களா? வைஷாலி யாரு அப்படின்னா பிரகனந்தாவோட வந்து சிஸ்டர். இவங்க தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தர் வின் பண்ணிருப்பாரு. அவர் யாரும் விதித் குஜராத்தி. சரிங்களா? இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க. சோ அதனால ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த உமன் வின் பண்ணியிருந்தாங்கன்னா வைஷாலி தான் வின் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். தேர்ட் கொஸ்டின், ஹூ ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஹிஸ்டரி டு பி டைம் அவுட்ஸ்? நீங்க எல்லாருமே வந்து வேர்ல்டு கப் ஃபாலோ பண்ணினா இதை வந்து மறந்துருக்க மாட்டீங்க. நம்ம ஆல்வே தெரியும் ஸ்ரீலங்கனோட வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து மேத்யூஸ். இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல வந்து என்னன்னா டைம் அவுட் ஆயிருப்பாரு. சரிங்களா? இவர் எப்ப டைம் அவுட் ஆயிருப்பாருன்னா பங்களாதேஷ் அகேன்ஸ்டா விளையாடும் போது வந்து ஓடிய வேர்ல்டு கப் 2020 நடக்கும்போது வந்து டைம் அவுட் ஆயிருப்பாரு. இப்ப நம்ம கொஸ்டின் வந்து என்னன்னா இவரை கேட்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஆனா எதை கேட்கலாம்னா இந்த ஐசிசியோட வந்து ரூல்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வித்தின் எந்த டைம்குள்ள வந்து என்னன்னா இன்னொரு பிளேயர் வரணும் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப அக்கார்டிங் டு வந்து என்ன ஐசிசி 14.1.1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து என்னன்னா அவுட் ஆயிருந்தா அடுத்த பேட்ஸ்மேன் வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ள உள்ள வரணும்னு சொல்றாங்க. ஆனா வேர்ல்டு கப்ல இது கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிதான் பாத்துக்குங்க. டைம் ஹாஸ் பின் பிக்ஸ்ட் அட் 2 மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேர்ல்டு கப்போட இதுக்கு வந்து என்னன்னா டைமிங் வேற, நார்மலா இருக்கிற வந்து டைமிங் வேற. சோ அதை வச்சு மேபி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆங்கிலி மேத்யூஸ். இவர் தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் இந்த வேர்ல்டு கப். சரிங்களா? வேர்ல்டு கப் கிரிக்கெட்டோட வந்து டைம் அவுட் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன். சரியா? அடுத்த கொஸ்டின், விச் பிளேயர் வந்து பாரிஸ் வந்து மாஸ்டர் டைட்டில் லான் டென்னிஸ்? டென்னிஸ்னு வந்தாவே வந்து என்னன்னா இப்ப கரண்டா இருக்கிற ஒரு மாஸ்டர் அப்படின்னு இவர் தான். சரிங்களா? சோ நோவோக் தான் வந்து என்னன்னா வின் பண்ணிப்பாரு. சோ ஸ்டார் டென்னிஸ் பிளேயர் நோவோக் வந்து ஜூஜோவிக் ஆஃப் செர்பியா. இவரோட அதாவது நேஷனமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த வந்து ப்ரீவியஸ் எஸ்எஸ்சியோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க இவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதனால சொல்றேன் வின் த பாரிஸ் மாஸ்டர் டைட்டில் வந்து ஃபார் த 7th டைம். சரிங்களா? கண்டினியூஸா 7th டைம் வரைக்கும் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இவர் தான் வந்து வின் பண்ணிருக்கார் பாரிஸ் மாஸ்டர் நோவோக் வந்து டிஜோவிக். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபிஃப்த் கொஸ்டின், ரீசென்ட்லி வந்து ஐசிசி சஸ்பெண்டட் விச் கண்ட்ரி கிரிக்கெட்டோட மெம்பர்ஷிப் வித் இமிடியட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஸ்ரீலங்கா. ஏன் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட்டை வந்து என்னன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணல. சஸ்பெண்டட் அப்படின்னா மறுபடியும் வந்து ரீகெயின் பண்ணி வந்துக்கலாம். ஆனா ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வந்து என்ன பண்றாங்க. சோ ஸ்ரீலங்கனோட பொலிட்டிக்கல் வந்து என்ன இன்ஃபுளுன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கனோட கிரிக்கெட் டீம்ல இருக்கனால சொல்லி அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கனோட இதுதான் வந்து இப்போதைக்கு ஐசிசி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்ச ஒரு கிரிக்கெட் வந்து டீம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஹூ ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் டு பி இண்டக்டட் இன் வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எஸ்எஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஃபென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் உமன் எப்போதும் எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் உமன் வந்து ஏதாவது வந்து என்னன்னா பெருசா இன்டர்நேஷனல் லெவல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ரொம்பவே இருப்பாங்க. சரியா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் சில பேர் என்ன பார்த்துருப்பீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் ஓகே மித்திலார் வச்சிருக்காங்க இந்தியனோட வந்து என்னன்னா உமன் கிரிக்கெட் டீமோட கேப்டன். இவங்க வரலாம்னு நினைச்சிருப்பீங்க. பட் இவங்க கிடையாது. யாரு அப்படின்னு பார்த்தா சோ டயானா வந்து எடுல்ஜி. டயானா எடுல்ஜி இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்தியன் உமன் டு பி இண்டக்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் சொல்றாங்க. 3 பர்சன் வந்து இந்த வருஷம் வந்து இண்டக்ட் பண்ணாங்க. அதுல வீரேந்திர சேவாக் ஒண்ணு, ஸ்ரீலங்கனோட வந்து டி சில்வா ஒண்ணு,
அதே மாதிரி உமன்ல வந்து என்னன்னா டயனா வந்து இருந்துச்சு. ஞாபகத்துல வச்சுங்க. இவங்க எப்பனா 76 to 93 வரைக்கும் வந்து என்னன்னா ஃபேமஸான ஒரு பிளேயரா இருந்துச்சு. இது ரொம்பவே வந்து என்னன்னு இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர். அப்ப ஆன்சர் ஏன்னா டயானா வந்து இன்ட்ரோடியூஸ். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இன் விச் கண்ட்ரி வில் த ஐசிசி மென்னோட வந்து U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 2024 போய் ஆர்கனைஸ். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு என்னன்னா மென் T20 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐசிசியோட வந்து என்ன T20 வேர்ல்டு கப் எங்க நடக்க போனா எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும், யூஎஸ்ஏ அண்ட் வந்து என்ன வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா U19 கேட்கலாம். ஸோ அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U19 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து என்ன சவுத் ஆப்பிரிக்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க, ஹோஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? இது ரீசெண்டா தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்ரீலங்கா தான் ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் டைம் ஸ்ரீலங்கா வந்து என்ன நிறைய பொலிட்டிக்கலா வந்து இஷ்யூ வந்துருச்சு. பொலிட்டிக்கல் டர்மேல் அதே மாதிரி வந்து அவங்களோட எக்கானமி கொலாப்ஸ் ஆகும்போது வந்து அந்த மாதிரி இருந்த காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, வென்யூ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ ஹூ ஹோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சரி, இப்போ நாவத்துல வச்சுக்க ஏன் ஈவன் அதே கொடுத்துருக்கேன். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து ரீசெண்டா சஸ்பெண்ட் பண்ணதே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் கூட சொல்றாங்க. சார், மூணாவது என்னன்னா, இப்ப நிறைய அந்த மாதிரி நேம் பார்த்துருவேன். நிறைய வந்து ஐசிசியோட வந்து என்ன டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால நீங்க ஒரு ரிமெம்பர் போட்டிருக்கேன். இது என்னன்னா ஷார்ட் கட்ஸ். அதாவது என்னன்னா எப்படி ஞாபகம் யூத் ஸ்டேயின் வந்து U19 சொல்றாங்க. 19 வந்து யூத் ஏஜ். ஓகேவா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, சவுத் சைடு வந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சவுத்னா எதை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. யூத் எதை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா U19 வேர்ல்டு கப். சரிங்களா? அப்ப U19 வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா இது ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ். எதுக்குன்னா நம்மளோட எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதுக்காக சொல்றேன். கரெக்டான ஆன்சர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஹூ won the கோல்டு மெடல் இந்த மென் வந்து என்ன 50 மீட்டர் ரிஃபைல் 3P ஈவன் அட் ஏஷியனோட வந்து என்ன ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து 2023. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா வந்து என்ன பிரதாப் சிங் தோமர் இவ தான் வந்து என்ன கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஸோ நாவத்துல வச்சுக்கோங்க. இந்த ஏஷியனோட வந்து என்ன ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்கும், ரிபப்ளிக் ஆஃப் கொரியால வந்து என்ன நடந்திருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து என்ன கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பெருசா நம்ம வந்து என்ன பார்க்க தேவையில்லை. சரி, இப்ப நிறைய வந்து என்னன்னா ஷூட்டிங் ரிலேட்டடா வந்து என்னன்னா நிறைய சாம்பியன்ஷிப் வந்துட்டு இருக்கு. இதுலயும் நிறைய பேர்ஸ் வந்து இந்தியன் வருவாங்கல்ல. நான் இவங்களெல்லாம் இப்படி ஞாபகத்துல வச்சிருக்கேன். இங்க ஒரு ஷார்ட் கட் வச்சிருக்கேன். ரிமெம்பர் அப்படின்னு போட்டுருக்கேன். 4 என்னன்னா 4 நேம் ஐஸ்வர்யா, பிரதாப் சிங் தோமர். இந்த 4 நேம் இருக்குல்ல. சோ 4 நேம் என்னன்னா 50 மீட்டர் கோல்ட வந்து வின் பண்ணிருக்காங்க. 4 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ 4 நேம் 50 மீட்டர் கோல்ட வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ லாஜிக்கே இல்லாத வந்து ஷார்ட் கட்ஸ் பட் எதுக்கு நான் அந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா இன் கேஸ் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் என்ன, ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஹூ won the டைட்டில் ஆஃப் வந்து உமன் ஹாக்கி ஏஷியன் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி. சோ இது யார் வின் பண்ணிருப்பானா இந்தியா தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. சோ நல்லாவே வந்து நார்த் வச்சுங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கரண்ட் அஃபேர். இந்தியன் உமன் ஹாக்கி டீம் வந்து என்ன அப்படின்னா உமனோட ஏசியன் சாம்பியன்ஷிப் ட்ரோபியோட டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணினா ஜப்பானை டிஃபீட் பண்ணி வந்திருக்காங்க. இது எங்க நடந்ததும் வந்து தெரிஞ்சு வந்திருக்கேன். சோ முந்திராவோட வந்து ஹாக்கி ஸ்டேடியம் ஸோ ஹெல்டின் வந்து இந்தியால தான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கரெக்டான ஆன்சர் இந்தியனோட வந்து என்னன்னா உமன் ஹாக்கி டீம் தான் வந்து ஹாக்கி ஏசியன் சாம்பியன்ஷிப் ட்ரோபியை வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். விச் டீம் வந்து டைட்டில் ஆஃப் சையத் முஸ்தாப் வந்து அலி ட்ரோபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை கேட்டிருக்க என்ன ரீசன் அப்படின்னா நீங்க யார் வின் பண்ணா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுக்கல. ஆனா இந்த சையத் முஸ்தாப் அலி ட்ரோபி அப்படின்னு ஒரு ட்ரோபி இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எஸ்எஸ்சியோட வந்து என்ன ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா நிறைய வந்து என்ன ட்ரோபி கொடுத்தாங்க. சரிங்களா? இப்ப 4-5 ட்ரோபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரோபியோட இது வந்து என்ன இது இருந்துச்சு கிரிக்கெட் ரிலேட்டடா இருந்தது, இன்னொன்னு வந்து என்ன ஃபுட்பால் ரிலேட்டடா இருந்தது, இன்னொன்னு வந்து என்னன்னா ஹாக்கி ரிலேட்டடா இருந்தது. சரிங்களா? சோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து 4 இது கொடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ட்ராபி வந்து தெரியணும். இப்ப கிரிக்கெட் ரிலேட்டடா இருக்கிற மேஜர் ட்ராபி எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நான் எதுக்காக அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன்னு வேற சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, பஞ்சாபோட கிரிக்கெட் டீம். சோ இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சையத் முஸ்தாப் வந்து அலி ட்ரோபியை வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க, யாரை டிஃபீட் பண்ணி வந்து பரோடா டீம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது சையத் முஸ்தாப் அலி ட்ரோபி என்ன அப்படின்னா டொமஸ்டிக் T20 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப். நமக்கு T20 வந்தாவே IPL மட்டும் தான் வந்து நான் வரும். பட் தெரிஞ்சுக்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா PCC. ஓகேவா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது சையத் முஸ்தாப் அலி ட்ரோபி ரிலேட்டட் டு கிரிக்கெட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் வின் பண்ணிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போய் 8 கண்ட்ரி இஸ் பயோபிக் ஆஃப் வந்து விச் கிரிக்கெட்டர். இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நிறைய வந்து நியூஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே வந்து என்னன்னா நியூஸ் மீடியால வந்து அப்பீர் ஆயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் என்னன்னா விஜய் சேதுபதி வந்து என்னன்னா இதுல நடிக்க போறான்னு சொன்னா நிறைய கான்ட்ரவர்சி பொலிட்டிக்கலா வந்து என்னன்னா நிறைய அப்போசிஷன் வந்து. சரிங்களா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து என்னன்னா இவர் நடிக்கணும், சோ அதே மாதிரி வந்து இந்த மூவி வந்து என்னன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சைடு வந்து என்னன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கன்சிடர்ஸ் வந்து என்னன்னா மூவி நீங்க வந்து என்னன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா பாருங்க, டோன்ட்
கோயின்ட்டு வந்து என்னன்னா கான்ஃபிளிக்ட் ஏரியா அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நியூஸ்ல நவம்பர்ல அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால இந்த கொஸ்டின்ஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா முத்தையா முரளிதரன். ஸோ இவரோட லைஃபை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் லெஜண்ட் வந்து முத்தையா முரளிதரன். இவர் தான் வந்து என்ன டிஜிட்டல் பிரீமியர் இதுல வந்து என்ன ஜியோ சினிமால வந்து பேர் இருக்கும். நீங்க இது வந்து நான் புதுசா நீங்க கூட வந்து நிறைய வந்து ஹாட் ஸ்டாரோட வந்து நிறைய யூடியூப் ஆட்ஸ்ல கூட நீங்க பாத்துருக்கேன். நான் வச்சுங்க 8 ரிலேட்டட் டு வந்து நீங்க யாரோட பயோபிக் அப்படின்னா முத்தியா முரளிதரனோட பயோபிக் சரிங்களா. ஸோ கண்டினியூஷனா வந்து என்னன்னா டிசம்பர் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன இருந்து சொல்லிட்டு 1 by 1 பார்த்தலாம். அவ்வளவுதான் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஹூ இஸ் த டைட்டில் ஸ்பான்சர் ஆஃப் பட்னா பைரேட்ஸ் டீம் ஆஃப் த ப்ரோ கபடி லீக்? இந்த கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா டைட்டில் ஸ்பான்சர்லாம் நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. இதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். அதாவது பீகார் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் ஸ்பான்சரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப இந்த பீகார் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால வந்து நியூஸ்ல இருந்தது. அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா டைட்டில் ஸ்பான்சரா ஆக்ட் பண்றாங்க ப்ரோ கபடி லீக்ல, அதுவும் பட்னா பைரேட்ஸ்க்கு. சோ இன்னொன்னு நீங்க டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சுன்னா இவங்க டைட்டில் ஸ்பான்சரா தான் ஆக்ட் பண்றாங்க. நிறைய ஸ்பான்சர் கேட்டகரி இருக்கு, அதை வந்து என்ன மாத்திக்கிறாங்க சரிங்களா. டைட்டில் ஸ்பான்சர் மட்டும்தான் பீகார் கவர்மெண்ட். இப்போ ப்ரோட்காஸ்டிங் வந்து என்ன ஸ்பான்சர்ல இருப்பாங்க, அவங்க வந்து வேற ஒருத்தவங்க சரிங்களா. Question number 2. Who has recently become the third woman grandmaster of India? இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வைஷாலி ரமேஷ் பாபு. ஸோ இந்த போட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரகனந்தாவோட வந்து சிஸ்டர் சரிங்களா. இவங்க தேர்ட் உமன், மறந்துடாதீங்க, தேர்ட் உமன் டு பிகம் வந்து உமன் கிராண்ட் மாஸ்டர். ஆஃப்டர் யாருன்னா கொனேர கம்பி ஆயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹரிகா ட்ரோனவலி. இவங்களுக்கு அப்பா மூணாவது வந்து உமன் கிராண்ட் மாஸ்டர் வந்து வைஷாலி ரமேஷ் பாபு. இவங்க எப்படி ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2500 ரேட்டிங் வந்து அச்சீவ் பண்ணிருப்பாங்க. இப்ப நவம்பர்ல வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் சரிங்களா. ஸ்விஸ் வந்து ஓப்பன் டைட்டில் செஸ் சாம்பியன்ஷிப்மே வந்து இவங்க வின் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அடிஷனலா அப்படியே வந்து லேர்ன் பண்ணிங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா வைசாலி ரமேஷ் பாபு, third woman to become வந்து Grand Master of India. சரி. Question number 3. In which country will the men volleyball club world championship 2023 வந்து ஆர்கனைஸ்? இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான வந்து ஒரு கொஸ்டின் சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹோஸ்ட் பண்ண சொல்றாங்க. பிரஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட் வந்து இந்தியா ஆர்கனைஸ் பண்றாங்க. அதனால இது வந்து ரொம்பவே ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால நிறைய எக்ஸாமே வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா. இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து கோரமங்கலா இண்டோர் ஸ்டேடியத்துல தான் வந்து நடக்க போகுது. இதுல 6 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த டாப் ரேங்கிங்ல இருக்கிற 6 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. இந்த இதை யாரு நடத்துவா அப்படின்னு பார்த்தா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் வந்து வாலிபால். இவங்க இன்டர்நேஷனல் வந்து கவர்னிங் பாடி ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் வாலிபால். இதுக்கான இதை தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்ப அந்த FIVB இருக்குல்ல, இவங்களோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கு, லுசானே சரிங்க. இது எல்லாமே ஜஸ்ட் அடிஷனல் லேர்ன் பண்ண வேண்டியது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா 2023 வந்து வாலிபால் கிளப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டு பி ஹெல்ட் இன் வந்து இந்தியா. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4. ஹூ பிகம் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் வந்து IPL ஹிஸ்டரி. ஸோ நம்ம IPL வந்து வரப்போகுது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன ஆஸ்திரேலியனோட வந்து மிச்சல் ஸ்டார்க்ஸ். இவர் தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் IPL ஆக்ஷனை சோல்வ் பண்ணிருப்பாங்க. இவர் யார் வாங்கியிருப்பாங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. 24.75 crore வாங்கியிருப்பாங்க. இவருக்கு அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் வந்து பேட் கமின்ஸ். இவர் தான் வந்து செகண்ட் வந்து பெஸ்ட் பிட். யார் வாங்கியிருப்பா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20.50 crore வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் நம்மளோட எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியாது. ஆனா இது அந்த டிசம்பர்ல வந்து ரொம்பவே வந்து நியூஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருந்ததுனால வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Which state has won the வந்து விஜய் ஹசார்ட் ட்ரோபி 2023 at சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் இன் ராஜ்கோட். இதுக்கான கேள்வி வந்து இப்ப யார் வின் பண்ணா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இந்த விஜய் ஹசார்ட் ட்ரோபி அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்றேன்னா நம்மளோட நவம்பர் மந்த் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தா அதோட ஸ்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்தாப் அலி அப்படின்னு வந்து ஒரு கிரிக்கெட் வந்து இதே மாதிரி டோர்னமெண்ட் இருக்கும். அது ரிலேட்டட் டு வந்து கிரிக்கெட் தான். விஜய் ஹசார் ட்ரோபி ஆல்சோ ரிலேட்டட் டு வந்து கிரிக்கெட். இந்த மாதிரி நம்மளோட டொமஸ்டிக்கே நிறைய வந்து ட்ரோபி கண்டக்ட் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு வாட்டி SSCல வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துட்டு ஃபுட்பாலோட வந்து ட்ரோபி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஹாக்கியோட ட்ரோபி வச்சிருந்தாங்க, கிரிக்கெட்டோட ட்ரோபி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு வந்து மேட்ச் தான் ஃபாலோயிங் வந்து கேட்டிருந்தேன். அதனால நான் வந்து இந்த கொஸ்டின் எடுத்துருக்கேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஹரியானா பீட் பண்ண வந்து ராஜஸ்தான் டு வின் வந்து விஜய் ஹசார் ட்ரோபி 2023 சரிங்களா. அப்ப ஹரியானா எமர்ஜிடாஸ் வந்து விக்டோரியஸ் சரிங்களா. இந்த போட்டோ வச்சுக்கோங்க, மறக்காது சரிங்களா. இப்ப இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரோபி வந்து நடக்குதுல, இதை நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறேன்னா வின்னிங் டீம். இங்க ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கல, இது ஒரு ஷார்ட் கட் சரிங்களா. இப்ப ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அன்னை ஹசார்னு சொல்லிங்களா. இவரை எப்படி நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன்னா ஹரியானான்னு வச்சுக்கேன். அதாவது இங்க ஹரியானா தானே வின் பண்ணிருப்பாங்க. இங்க விஜய் ஹசான் இருக்குல்ல, ஹசாரேவுக்கு வந்து இந்த ஹசாரை எடுத்துக்கிறேன். ஹரியானாக்கு வந்து என்ன சொல்றேன்னா அண்ணா ஹரியானா அண்ணா நான். சோ அந்த அண்ணா, சோ அதே மாதிரி வந்து அந்த நான் முடியல ஒரு லாஜிக்கே இல்லாத வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் இன் கேஸ் கேட்டுட்டாங்கன்னா மைண்ட் ஸ்ட்ரைக்கா இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு
ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்பெக்ட நீங்க வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. இது என்னோட இதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன், உங்களுக்கும் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்ஸ் உங்களோட ஓன் வந்து என்னன்னா ஷார்ட்கட்ஸ் நீங்க கூட வச்சுக்கலாம் சரியா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏன்னா ஹரியானா அவங்க தான் வந்து 2023 வந்து விஜய் ஹசார் ட்ரோஃபியோட வின்னர். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டின்ஸ் வந்து ஹூ வின் த எம்ஆர்எஃப் ஃபார்முலா 2000 டைட்டில் இந்த வந்து என்னன்னா எம்ஆர்எஃப் வந்து WMSC வந்து என்னன்னு சொல்லிங்க இந்தியன் நேஷனல் கார் ரேசிங் சாம்பியன்ஷிப் 2023 அட் மெட்ராஸ் வந்து இன்டர்நேஷனல் சர்க்கியூட் வச்சுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சந்தீப் குமார். இந்த போட்டோவே வந்து பாத்துங்க, சந்தீப் குமார் எம்ஆர்எஃப் ஃபார்முலோட வந்து 2000 வின்னர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்லாம் நடந்திருக்கும். அதுல நம்ம இந்தியன் வந்து என்னன்னா சந்தீப் குமார் வின் பண்ணியிருப்பார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பர்டிகுலரா வந்து எம்ஆர்எஃப் ஃபார்முலா வந்து 2000 டைட்டில் வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் அடிஷனலா இங்க வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த எம்ஆர்எஃப் ஃபார்முலா 1000 வந்து 600 யார் வின் பண்ணிருக்காங்க, சேத்தன் வந்து வின் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நேஷனல் டைட்டில் வந்து இந்த ஸ்பெட்டி கேட்டகரி நிறைய பேர் வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கான இதுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஒன்ஸ் பாத்துக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேர் வாஸ் வந்து ஐபிஏ வந்து ஜூனியர் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து 2023 ஹெல்த். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சியோட ஃபேவரட் பார்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயாவது நடந்த ஈவெண்ட்டை தான் வந்து கேட்பாங்க. ரெண்டு ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க சரிங்களா. ஒன்னு வந்து இந்தியன் யாராவது வந்து மெடல் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி வந்து கேட்கலாம். செகண்ட் என்ன பண்ணணும், எந்த பிளேஸ் விச் பிளேஸ்ல வந்து நடந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. மூணாவது வந்து இந்தியனோட மெடல் டேலி. ஸோ ஏதாவது பெரிய லெவலில் வந்து இந்தியா போயிடுச்சுன்னா அதோட மெடல் டேலி வந்து கேட்பாங்க. மொத்த டோட்டல் எவ்வளவு மெடல் வாங்கியிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சியோட எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது ஃபர்ஸ்ட் ஐபியோட ஜூனியர் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மீனியால வந்து நடக்குது சரிங்களா. இப்ப இந்தியாவோட வந்து எத்தனை இது வாங்கியிருப்பான்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். 3 கோல்ட் 5 சில்வர் 1 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஹெல்ட் இன் அர்மீனியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதை நான் எப்படி வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாக்ஸிங் அப்படின்னு வந்தாவே டெஃபினட்டா என்ன வேணும், பாக்ஸிங் கையால தானே விளையாடுவோம். அப்ப பாக்ஸிங்க்கு ஆர்ம் வேணும், ஆர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜூனியர் சாம்பியனால வந்து என்னன்னா இப்ப பாக்ஸிங் ஆர்ம் இருக்குல்ல, பாக்ஸிங்னாவே என்ன வந்து அப்ப அர்மீனியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அர்மீனியால ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஆர்ம்ல ஆரம்பிக்கல. அப்ப என்னன்னா பாக்ஸிங் வந்தாவே அர்மீனியா ஜூனியர் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன் சரிங்களா. இது சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸ் நம்ம வந்து என்ன எக்ஸாம் டைம்ல மறக்காது. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அர்மீனியா தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க 2023 வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஐசிசி வந்துன்னா ரீசெண்டா அன்வீல் பண்ணிப்பாங்க லோ ஃபார் அப்கமிங் வந்துன்னா T20 வேர்ல்டு கப் 2023 இன் மென் வந்து உமனோட கிரிக்கெட்டர். இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்டா விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் வந்து உமன் T20 வேர்ல்டு கப் 2024. நம்ம எல்லாத்துக்குமே என்ன தெரியும், T20 வேர்ல்டு கப் வந்து மென்னோட இது வந்து தெரியும் சரிங்களா. யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவன் கேட்கறது T20 வந்து என்னன்னா உமன். சோ இவங்களோட வந்து என்னன்னா யாரு ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். ஆல்சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T20 நம்மளோட U19 சோ ஐசிசியோட வந்து என்ன வேர்ல்டு கப் வந்து என்ன அப்படின்னு ஹோஸ்ட் பண்றாங்க. சோ இந்த இயர் அதாவது 2024 எங்க நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கேன். சோ இது நவம்பர்ல நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணினேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இது சவுத் ஆப்பிரிக்கால நடக்குது. இப்ப 220 மென்னோட வந்து யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் சொல்லிட்டேன். இப்ப T20 வந்து உமன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வந்து நடக்குது சரிங்களா. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் வச்சுக்கோங்க. ஐசிசி மென் T20 வேர்ல்டு கப் ஹெல்ட் வந்து யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ், அதே மாதிரி வந்து உமன் வேர்ல்டு கப் நடக்க போது பங்களாதேஷ் அப்படின்னு வச்சுக்கேன் சரிங்களா. சோ இது நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே ஷார்ட் கட்ஸ்க்கான ஒரு இதுதான் சரிங்களா. இப்போ பங்களா அப்படின்னு வச்சுக்கலாம். பங்களானா பெரிய வீடு, பங்களா வந்து பெரிய என்ன சொல்றது ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பங்களா இருக்கு. உமன் லவ் வந்து பங்களா. சோ என்ன சொல்றது ஒரு போர்ட்ரே பண்றதுக்காக சொல்ல வரல. என்ன சொன்னா ஒரு ஷார்ட் கட்ஸ் பங்களா அப்படின்றது உமன் வந்து என்னன்னா லவ் பங்களா அப்படின்னா பெரிய வீடு வந்து என்னன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லவ் பண்ணுவாங்க. அப்ப என்ன நாவத்துல இதை எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னா பங்களாவை உமன் வந்து வருது. அப்ப பங்களாதேஷ் வந்து உமனோட T20 வேர்ல்டு கப் அப்படின்னு. சரி, லாஜிக்கே இல்லாத ஷார்ட் கட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் சரி, நம்ம எப்பயாவது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியே எங்கேயாவது வச்சிருந்தோம் அப்படின்னா இது மறக்காது. அதுக்காக தான் நான் சொல்றேன் அகைன் அண்ட் அகைன் நம்ம டெல்லிங் தட் ஷார்ட் கட்ஸ் டெஃபினட்டா வந்து ஒர்க் ஆகும் பேஸ்ட் ஆன் மை வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ என்னன்னா காசி கௌதம் has become the most expensive வந்து என்னன்னா அன்கேப்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் இந்த உமன் வந்து என்னன்னா பிரீமியர் லீக் சரிங்களா ஆக்ஷன் 2024. இவங்க யாரு வந்து அக்வேர் பண்ணா ஃபார் 2 crore அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டீம் வந்து அக்வேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா குஜராத் டீம் சரியா. இவங்க தான் வந்து 2 crore வந்து இவங்க வின் பண்ணிருப்பாங்க, ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த மந்த் ஓகேவா. ஸோ டிசம்பர்ல இந்த கொஸ்டின் அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் நியூஸ்ல வந்து இந்து நியூஸ் பேப்பர்ல அப்பியர் ஆகிட்டே இருந்தது. அதனால நான் இதை எடுத்து வந்து பிக் பண்ணிருக்கேன். நம்மளால எந்த எக்ஸாம் பண்ணி இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின். அப்ப யாரு குஜராத் கிங்ஸ் தான் வந்து இவங்கள வந்து 2 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த ஒன்லி இந்தியன் கிரிக்கெட்டர் இந்த லிஸ்ட் ஆஃப் கூகுளோட வந்து டாப் 10 ட்ரெண்டிங் அத்லெட் இந்த இயர் வந்து 2023.
இப்ப இந்த 4 ஆப்ஷன் பார்த்தோன்னா என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா இந்தியன் தான் வரப்போறாங்கன்னு தெரியும். ஆனா இந்த விராட் கோலி இருப்பாரு, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், அதே மாரி முகமது ஷமி யாரு வரும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில். இவ தான் மோஸ்ட் சர்ச்டு வந்து என்ன அப்படின்னா, அதாவது கிரிக்கெட்டர் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க சார். நோ விராட், அதே மாதிரி வந்து நோ ரோஹித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுப்மன் கில், ரெண்டாவது வந்து ரச்சின் ரவீந்திரா. நம்மளுக்கு தெரியும் நியூசிலாந்தோட வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ். அவர் பேர் முகமது ஷமி, அடுத்து வந்து கெலன் மேக்ஸ்வெல். நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும்போது விராட் கோலி இருக்கிற டக்குன்னு விராட் கோலி வந்து கிளிக் பண்ணிட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஹியூமன் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிபிசி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ் ரீசென்ட்லி டிசைட் டு ரிட்டையர் த ஜெர்சி ஆஃப் வந்து விச் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வி ஃபேவரட் வந்து அவர் தோனியோட இதான் இருந்ததுன்னா, ஸோ தோனியோட நம்பர் ஜெர்சி வந்து என்ன 7. ஸோ இதை என்ன பண்ணிருப்பாங்க, ரிட்டையர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்காவது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியர் யானா சச்சின் டெண்டுல்கரோட வந்து என்னன்னா ஜெர்சி நம்பர் 10 இதை வந்து என்னன்னா ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து தோனி அந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இப்ப இந்தியால 2 பேரோட ஜெர்சி நம்பரை வந்து ரிட்டையர் பண்ணிருக்காங்க பிசிசி. போர்ட் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் வந்து என்ன கிரிக்கெட் இன் இந்தியா. சரிங்களா? சரி, தெரிஞ்சுக்கிற வேண்டியது தோனி. இதெல்லாம் வந்து நம்ம மறக்க மாட்டோம். சரிங்களா? கண்டிப்பா வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த வந்து ஃபர்ஸ்ட் 32 டீம் ஃபிஃபாவோட வந்து வேர்ல்டு, அதாவது ஃபிஃபா கப் வேர்ல்டு கப் இன் 2025. இதுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இது கிளப் வந்து என்ன வேர்ல்டு கப், ஓகேவா? நார்மலா இருக்கிற வேர்ல்டு கப் வந்து வேற. சரியா? ஃபிஃபா கண்டக்ட் பண்றது நிறைய இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ரெண்டு சின்ன. இது யாரு வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டா யூஎஸ்ஏ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கான ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. சரி, இப்ப 2 டவுட் இருக்குல்ல. ஒண்ணு வந்து என்ன, நார்மல் வேர்ல்டு கப் ஃபிஃபா வந்து என்ன ரீசெண்டாவே வந்து என்ன கத்தார்ல நடந்திருக்கும்ல, ஓகே. அடுத்த வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுதுன்னா சவுதி அரேபியால நடக்க போகுது. சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்கணும், நார்மல் ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கான இது வந்து என்னன்னா அதோட கப் வந்து வேற மாதிரி இருக்கும். இது கிளப் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயே வந்து என்னன்னா அந்த மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். கிளப் வேர்ல்டு கப் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இதுலயும் 32 டீம்ஸ் கிட்ட வந்து என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் வெர்ஷன், அதாவது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா 7 டீம் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை இந்த வருஷத்தோட வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்கமிங் இயர்ல என்ன பண்ண போறாங்க, 2025 எப்படி ஃபிஃபா வேர்ல்டு கப் நார்மல் இருக்கோ அதே மாதிரி பேட்டர்ல இதையும் கொண்டு வர போறாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, கிளப் வேர்ல்டு கப் டு பி ஹெல்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இயர் வந்து 2025. சரிங்களா? இது எதே மாதிரி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஃபிஃபா நார்மல் வேர்ல்டு கப் நடக்கும் அதே பேட்டர்ன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 13th கொஸ்டின், ஹூ வின் த வந்து உமனோட சிங்கிள் டைட்டில் அட் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து 2023. ஸோ இந்தியாவோட வந்து என்ன நடந்திருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, அன்மோல் கார்ட். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, வின் பண்ணிருப்பாங்க. உமனோட சிங்கிள் டைட்டில் என் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தா குவாஹாத்தி அசாம்ல வந்து நடந்திருக்கு. சரிங்களா? சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்திருக்கு, அதோட வந்து யார் வின் பண்ணிருக்கா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். நாவத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி மென்னோட சிங் டைட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா யாரு, சிராக் சென். ஸோ இவ தான் வந்து என்ன வின் பண்ணிருப்பாரு. மென்னோட சிங்கிள் டைட்டில் வந்து பேட்மிண்டன். இப்ப யாரை டிஃபீட் பண்ணா தருணா டிஃபீட் பண்ணி. அப்ப 2 பேர் நாவத்துல வச்சுக்கோங்க. இங்க வந்து உமன் அப்படின்னு வந்தா அன்மோல்டு வரணும். அதே மாதிரி மென் அப்படின்னு வந்து சிராக் சென். இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் என்னன்னா நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2023. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து அன்மோல் கப். சரிங்களா? எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்னன்னா டிசம்பர் வரை முடிச்சிட்டோம். இப்போ ஜனவரி வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ். இது கம்மியான கொஸ்டினா இருக்கும். ஃபர்ஸ்டாவே வந்து என்ன பார்த்தலாம் ஈஸியா. கொஸ்டின் நம்பர் 1, வேர் டிட் யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் இனாகரேட் பீச் கேம். இனாகரல் அப்படின்னு வந்துட்டாவே என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்றாங்க. சரிங்களா? நம்ம நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, பீச் கேம் 2024 வந்து லான்ச் பண்றாங்க. எங்க நடக்குது, டயூ. டயூ வந்து என்ன யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? பர்டிகுலரா என்ன பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஹலா பீச்ல தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடத்துறாங்க. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது, பீச் கேம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது எங்க நடக்குதுன்னா கொஹலா பீச், இன்னும் வந்து டயூ யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின், விச் பிளேயர் வின் த ஐசிசி மென் T20I கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்தியன் வந்து என்ன சூரியகுமார் யாதவ் அகைன் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா வந்து இது வின் பண்ணிருக்காரு. சரிங்களா? இப்ப வின்னர் ஆஃப் ஐசிசி அவார்ட் 2023 நிறைய இருக்கு. இதுல இந்தியன் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து என்னன்னா இந்தியன். ஸோ ஐசிசி மேன் T20I கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் வந்து என்ன வாங்கியிருப்பாரு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ இவர் வந்து ரொம்ப தெரியும், நியூசிலாந்து வந்து யங் பிளேயர் வந்து வாங்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு இந்தியன் டெசன். ரச்சின் ரவீந்திரா வந்து பேர்லேயே நம்ம தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இவர் எமர்ஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் 2023 வாங்கியிருக்காங்க. சரி, இது வந்து என்னன்னா அப்ப கரெக்டான ஆன்சர் சூரியகுமார் யாதவ் செகண்ட் இயரா வந்து கன்சிக்யூட்டிவா வாங்கிட்டு இருக்காரு ஐசிசி மேன் T20I கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்ட். சரிங்களா? Question number 3, in badminton, who recently won the India Open 2024
உமனோட சிங்கிள் டைட்டில். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ரெண்டு லேர்ன் பண்ணணும். ஒன்னு நம்ம எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்தியா ஓபன் 2024 வந்து ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணும் இந்த ஓப்பன் அப்படின்னு வந்தா ஏன்னா விம்பிள்டன் ஓப்பன், யுஎஸ்ஏ ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன் அப்படிலாம் வரலாம். அதெல்லாம் எது ரிலேட்டடா வரும் அப்படின்னா டென்னிஸ் ரிலேட்டடா வரும். அப்ப நம்ம என்ன போட்டுரும் ஓகே டென்னிஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டுரும். பட் அது கிடையாது. இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து பேட்மிண்டன் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணது வந்து சைனீஸ் சப்பை லெஜெண்டரி பேட்மிண்டன் பிளேயர் வந்து தாய் தியூ யிங். இவங்க தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க சரியா. இந்தியா ஓபன் 2024 உமன் சிங்கிள் டைட்டில் வின் பை வந்து சைனீஸ் பிளேயர். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபைனல் வந்து இந்தியா ஓபன் 2024 எங்க நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில வந்து நடந்துச்சு. இது அடிஷனல் லேர்ன் பண்ணது. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா தாய் வந்து தியூ யிங். இவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ வின் த மென் 10 மீட்டர் வந்து ஏர் ரிஃபைல் ஷூட்டிங் ஈவென்ட் அட் வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் 2024 நடந்தது சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் இந்தியாவோட வந்து திவ்யான் சிங் பன்வார் தான் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து வின் பண்ணிட்டே வராங்க இந்தியால இருந்து. அதுவும் பர்டிகுலரா வந்து ஷூட்டிங் ரிலேட்டட். இதை நான் ஏன் இவங்களை பர்டிகுலரா நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன்னு அப்படின்னா இவங்க ரீசெண்டா நியூ வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கோர் ஆஃப் 253.7. ஸோ இதனால வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா புதுசா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா. இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ யார் வின் பண்ண திவ்யான் சிங் வந்து பன்வார். இவர் தான் வந்து ISSF வேர்ல்டு கப் 2024 10 மீட்டர் ஏர் ரிஃபைல்ல வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காரு சரிங்களா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். ஹூ ஹஸ் ஜாயின் வந்து இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் வந்து என்னன்னா அஸ் ஓனர் ஆஃப் டீம் சென்னை. பேர்லயே இருக்கு இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் அப்படின்னா கிரிக்கெட் ரிலேட்டடா வந்து ஸ்ட்ரீட்ல நடக்க போற ஒரு கிரிக்கெட் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் நடக்குது இந்தியால. ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால் வந்து T10 கிரிக்கெட் வந்து நடக்குது சரிங்களா. இங்க நடக்குதுன்னா இன்சைட் ஸ்டேடியத்துக்குள்ள நடக்க போகுது. இப்ப மொத்தம் வந்து 19 மேட்ச் வந்து நடக்கும் சரிங்களா. இதுல நிறைய வந்து டீம் இருக்கு. 6 வந்து மேஜர் டீம் ஹைதராபாத், மும்பை, பெங்களூரு, சென்னை, கொல்கத்தா வந்து ஸ்ரீநகர் சரிங்களா. சோ நாத்துல வச்சுங்க நம்ம சென்னை டீமை வந்து ஓன் பண்ணது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சூர்யா. அதே மாதிரி ஸ்ரீநகரை ஓன் பண்ணது வந்து அக்ஷய்குமார். பெங்களூரை ஓன் பண்ணது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கிருத்திக் ரோஷன். இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அமிதாப் பச்சன் இருக்கு பாருங்களா. அமிதாப் பச்சன் வந்து என்ன எதை ஓன் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா மும்பை ஓன் பண்ண. ராம் சரண் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ராம் சரண் வந்து என்ன பெங்களூர் வந்து சாரி ஹைதராபாத் வந்து என்ன ஓன் பண்ணிருப்பாரு. ஏன்னா கிருத்திக் ரோஷன் பெங்களூர் சரிங்களா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அது இந்தியால ஃபர்ஸ்ட் டென்னிஸ் வந்து என்ன பால் T10 கிரிக்கெட் நடக்க போது ஜஸ்ட் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இது கரெக்டான ஆன்சர் வந்து சூர்யா தான் வந்து ஓன் பண்ணிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய பிரதேஷ் எமர்ஜ் ஓவரால் சாம்பியன் அட் இனாகரல் வந்து பீச் கேம்ஸ் 2024. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான் பார்த்தோம். பீச் கேம்ஸ் 2024 இனாகரல் பண்ணியிருந்தாங்க. எங்க நடந்திருக்கு அப்படின்னா கூகுளா பீச் இன்னும் வந்து டயூ யூனியன் டெரிட்டரி நடந்து பார்த்தோம். ஹவு many கோல்டு மெடல் ஹவ் பின் வின் பை வந்து மத்திய பிரதேஷ் இந்த கேம். இந்த கொஸ்டின்ல நம்ம கேம் எத்தனை கோல்டு வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்லல. மத்திய பிரதேஷ் வந்து எமர்ஜ் விக்டோரியஸ் இருக்காங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ற பீச் கேம்ஸ் எங்க நடக்குதுன்னா டயூல நடக்குது. பர்டிகுலரா வந்து கோகுலா பீச் நடக்குது. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். இவங்க வாங்கின கோல்டு என்னன்னா மொத்தம் 7 கோல்டு வந்து மத்திய பிரதேஷ் வந்து வாங்கியிருக்காங்க. சோ அதனால வந்து இது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதை நான் வச்சுக்கேன். மத்திய பிரதேஷ் அதே மாதிரி வந்து கோகுலா பீச் எங்க நடந்திருக்குன்னா டயூல நடந்திருக்கு சரிங்களா. இது எல்லாம் இம்பார்ட்டன்ட். இன்னொரு என்னன்னா ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன்ஸ் வந்து என்ன வாங்கிருப்பாங்க. ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் அப்படின்னா ரொம்ப கிளீனஸ்டான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சுக்கு தான் வந்து இந்த சர்டிபிகேஷன் இன்டர்நேஷனல் லெவலில் கொடுப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இந்தியாவில இப்போ வரைக்கும் எத்தனை இருக்குன்னா 12 வந்து இருக்கு. இதையும் வந்து அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரி வந்து ஹோஸ்டிங் த ஐசிசியோட U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2024. இப்ப ஐசிசி வந்து வேர்ல்டு கப் அப்கமிங் வந்து நிறைய வந்து டோர்னமெண்ட் இருக்குல்ல. இதுல 3 வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்னு ஐசிசியோட வந்து T20 வேர்ல்டு கப் சரிங்களா. ஸோ T20 வேர்ல்டு கப்ல 2 இருக்கு. ஒன்னு மென்னோட ஈவெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து உமனோட வந்து ஈவெண்ட் இருக்கும் சரிங்களா. இப்ப மென்னோட ஈவெண்ட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா USA அண்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இங்க வந்து நடக்குது. இவங்க தான் ஹோஸ்ட் பண்றாங்க. உமனோட ஈவெண்ட் எங்க நடக்குது அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து நடக்குது சரிங்களா. இது எல்லாமே நான் ஆத்தர வச்சுங்க. அடுத்து U19 வந்து வேர்ல்டு கப் சரிங்களா. இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி இப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறேன். இந்த இமேஜ் வந்து நான் U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்க நடக்குதுன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து நடக்கப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்ரீலங்கா தான் நடந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்ரீலங்கா ரீசெண்டா வந்து ஐசிசி சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் அண்ட் ஆல்சோ ரீசெண்டா வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும் சரிங்களா. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்ப ஸ்ரீலங்கா வேணாம் சவுத் ஆப்பிரிக்கா ஹோஸ்ட் பண்ணிட்டு ஹோஸ்டிங் ரைட்ஸா மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இது வந்து ஜனவரியில நியூஸ்ல இருந்தது சரிங்களா. எல்லாத்தையும் இம்பார்ட்டன் நான் சொல்லிட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா. இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் கூட வந்து என்னன்னா நம்மளோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். எப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா U19 அப்படின்னா யூத்ல. சோ யூத்னு வச்சுங்க. யூத் அதாவது இந்தியன் யூத் வந்து என்னன்னா நிறைய பேர் எங்க இருப்பாங்க அப்படின்னா சவுத் சைட்ல தான் இருப்பாங்க. அதாவது சதர்ன் ஸ்டேட்ல தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். இப்ப யூத் சவுத் அப்படின்னு வச்சுக்கேன். யூத் அப்படின்னா U19
லிங்க் பண்ணுங்க. சவுத் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன். அப்ப U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்க நடக்குதா? சவுத்ல நடக்குது, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ் எதுக்கு சொல்றேன்னா எக்ஸாம் டைம்ல வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? கரெக்டான ஆன்சர் என்ன? சவுத் ஆப்பிரிக்கா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஹூ வந்து வந்து FI கட்சோட ஹாக்கி 5 இயர்ஸ் உமன் வந்து என்ன வேர்ல்டு கப் டைட்டில். அதே ஹாக்கியோட வந்து என்ன ஏசியன் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க கேட்கறது வந்து வேர்ல்டு கப் டைட்டில், அது 5 இயர்ஸ் உமன் சொல்றாங்கல்ல. இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெதர்லாந்து தான் வந்து உமன் ஹாக்கி டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க. அதாவது ஏசியன் சாம்பியன்ஷிப் வந்து என்னன்னா இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க கேட்கறது வேர்ல்டு கப் ஓகேங்களா? அதுவும் 5 இயர்ஸ் வேர்ல்டு கப் சொல்றாங்க. இந்த இமேஜ் நான் நெதர்லாந்து தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வின் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ இதை நான் இதுக்கான ஒரு ஷார்ட் கட்ஸ் இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். அதாவது எஸ் லேண்ட் அப்படின்னா, அதாவது எஸ் லேண்ட் விட ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த 5 எஸ் இருக்குல்ல, சோ 5 எஸ் இருக்குல்ல, இதுல இருந்து எஸ் எடுத்துக்கேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து நெதர்லாந்துல வந்து லேண்ட் இருக்குல்ல, அப்ப எஸ் எதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா லேண்டுக்கு தான் சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் கட் அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் கட் மாதிரி தான் இருக்கும். பட் இன்கேஸ் வந்து என்னன்னா இது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வச்சுன்னு மறக்காம இருக்கிறதா. சரிங்களா? நம்ம எல்லா கொஸ்டினுமே வந்து என்னன்னா ஸ்டாண்டர்டா தான் படிப்போம். எந்த ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளால எல்லாத்தையும் மறைந்து வைக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர் ஒரு கடல் மாதிரி என்ன வேணா அவன் கேட்க வைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் டைம்ல வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி, கரெக்டான ஆன்சர் என்ன? நெதர்லாந்து தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இன்னும் 2 மந்த் தான் இருக்கு. பிப்ரவரியோட வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதையும் வந்து என்ன ஃபர்ஸ்டா பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த மாஸ்கட் ஆஃப் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் 2024? சோ இதை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் கேலோ இந்தியாவுக்கான பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். 2024 விண்டர் கேம்ஸ் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 2 பார்ட்ல நடந்துருச்சுங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா நம்மளோட லடாக் ரீஜன்ல வந்து நடந்திருக்கும். இது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நடக்கணும், மவுத் வாட்டரிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட் வந்து எங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, குல்மார்க் ஜம்மு காஷ்மீர்ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்கதான் கேலோ இந்தியாவுக்கான மாஸ்கட் வந்து ரிலீஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாஸ்கட் எதை பத்தினா அந்த ட்ரெடிஷனல், அதாவது நம்ம ஜம்மு காஷ்மீர் லடாக்கோட ட்ரெடிஷனல் பயோடைவர்சிட்டி வந்து என்னன்னா காமிக்கிற மாதிரி ஸ்னோ லெப்பாட வந்து என்னன்னா வச்சிருப்பாங்க. சரியா? இந்த நீங்க இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்னோ லெப்பாட் தான் வந்து மாஸ்கட். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஷீன் இ ஷி அப்படின்னு சொல்றாங்க. ஆர் எல்ஸ் வந்து என்ன ஷான் அப்படின்னு கூட சொல்றாங்க. சரியா? இந்த லடாக் ரீஜன். சரி, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லடாக் என்னென்ன கேம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஐஸ் காக்கி, ஸ்பீட் கேட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கோட ரீஜன் வந்து என்னன்னா ஸ்கை மவுண்டரிங், ஆல்பைன் ஸ்கையும், ஸ்னோ போர்டிங், அதே மாதிரி வந்து நாட்டிக் ஸ்கையும், அதே மாதிரி கொண்டாலா. இது எல்லாத்தையுமே வந்து 2 பார்ட்டா கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ அதுதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ். சோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? ஷீன் ஈசி. இதுதான் வந்து மாஸ்கட் ஆஃப் வந்து கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் 2024. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 2, who was conferred with a Lifetime Achievement Award by Sports Journalists Federation of India and Delhi Sports Journalists Association at the National வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கொஸ்டினுக்காக இருக்கான ரீசன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது கரெக்டான ஆன்சர் வந்து பிடி உஷா. இவங்களுக்கு தான் வந்து இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருப்பாங்க. பட் பிடி உஷா அகைன் வந்து நியூஸ்ல இருந்தாங்க. அது காரணம் என்ன, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் இவங்க தான். சரிங்களா? லாஸ்ட் 1 இயர் வரைக்குமே நியூஸ்ல இருந்தது காரணமும் நம்மளோட இந்தியன் பாக்ஸர் வந்து என்னன்னா டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது ஒழுங்கா கோஆபரேஷன் இல்லைன்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ல வந்து பேசியிருந்தாங்க. சரிங்களா? அதனால இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இந்த பிடி உஷா பத்தி அடிஷனல் அங்க கொடுத்திருக்கேன். சரிங்களா? இவங்க என்னன்னா ட்ராக் அண்ட் ஃபீல்ட் அத்லெட் சொல்லுவாங்க. இவங்களோட வந்து என்னன்னா சொந்த ஊர் கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. சரிங்களா? அடுத்து ஷி பிகம் த வந்து பிரசிடென்ட் ஆஃப் வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். இவங்க மொத்தம் 23 வந்து மெடல்ஸ் வாங்கியிருப்பாங்க ஏசியனோட வந்து சாம்பியன்ஷிப். சரிங்களா? அதுல 14 வந்து கோல்டு. ஓகே, அடுத்து என்னன்னா ஃபோர்த் வந்து என்ன முடிச்சிருப்பாங்க எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 ஒலிம்பிக்ஸ்ல வந்து 400 மீட்டர் ஹடில்ஸ் ஃபைனல். சரிங்களா? ஆல்சோ நோனஸ் வந்து என்ன பயோலி எக்ஸ்பிரஸ் அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு பிடி உஷா ரிலேட்டட். அதனால வந்து என்ன இது பாத்துங்க. சரிங்களா? சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பிடி உஷா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின், ஹூ ரீசென்ட்லி வந்து சிங்கிள் டைட்டில் ஆஃப் சென்னை ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட். ரீசென்ட் டைம்ல இந்தியால நிறைய வந்து என்னன்னா ஓபன் ரீசெண்டா வந்து என்னன்னா பெங்களூர் ஓபன், சென்னை ஓபன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க டென்னிஸ் டோர்னமெண்ட்ல. சோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா சுமித் நாகால். சோ இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா டாப் வந்து என்ன சிங்கிள் பிளேயர் இன் இந்தியா வின் வந்து என்ன டென்னிஸ் வந்து என்னன்னா சென்னை ஓபன். சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவர் வின் பண்ணிருக்காரு. இதுல கரெக்டான ஆன்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து என்ன டென்னிஸ் ரிலேட்டா வந்துட்டு இருக்கனால கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் சுமித் நாகல். இவர் தான் வந்து சென்னை ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்டோட வின்னர் சிங்கிள் டைட்டிலோட. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4, விச் டீம் ஹாஸ் வின் த 15th வந்து என்ன சிஇசி ஐஸ் ஹாக்கி கப் சாம்பியன்ஷிப் அட் வந்து எங்க நடந்திருக்கும், கார்கில் லடாக் நடந்திருக்கும். சோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா டிராஷ் வேரியன்ட் சொல்லுவாங்க. சோ இவங்க தான் வந்து என்னன்னா இந்த டைம் வந்து வின்னர். சரிங்களா? 15 சிஎஸ்சி வந்து ஐசி ஹாக்கி கப் சாம்பியன்ஷிப். இவ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சாம்பியன்ஷிப் நடந்தது லடாக்ல தெரிஞ்சுக்கேன். யார் வின்னர் இது நம்ம டொமஸ்டிக் லெவல்ல வந்து என்ன நடக்கு. சரியா? இந்தியா லெவல்ல நடக்கிற ஒரு காக்கி வந்து சாம்பியன்ஷிப், அது ஐசி காக்கி. சரிங்களா? சோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். இதோட எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பை வந்து டிஸ்ட்ரிக்ட் யூத் சர்வீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வந்து கார்கில். சரிங்களா? இதுல மொத்தம் வந்து 31 மென்ஸ் டீமும் 4 உமன்ஸ் டீமும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இதுல போத் கர்போ உமன்ஸ் டீம் இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சக்சஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல வந்து வின்னர் மென்ஸ் டீம்ல வந்து டிராஸ் வேரியர். சரிங்களா? சோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. டிராஸ் வேரியர் வின்னர் ஆஃப்
வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 15th வந்து என்ன சிஇசியோட ஐசி கப். இது இந்தியா லெவல்ல நடக்கிற வந்து என்னன்னா ஒரு சாம்பியன்ஷிப். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடும். 5th கொஸ்டின். Question number 5. With whom did the Education Ministry sign the agreement to promote football games in the industry? இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஏன்னா நம்ம ஃபுட்பால் கேம்ஸ் வந்தாவே இன்டர்நேஷனல் பாடி யாரு ஃபிஃபா. ஸோ அதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். நான் அடிஷனலா இங்க கொடுத்துருக்கேன். அதாவது இமேஜ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இவர் தான் வந்து என்னன்னா ஃபிஃபாவோட வந்து என்ன சேர்மன் சரியா. இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கூட சைன் பண்ணிருப்பாங்க. இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் வந்து 11 lakh ஃபுட்பால்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இந்த ஃபேஸ் மேனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் லெவல்ல வந்து ஃபுட்பால் கேமை ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக வந்து நான் சைன் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இப்போ நான் ஃபிஃபா ரிலேட்டடா வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். 2022 கட்டார் நடந்துச்சு, அர்ஜென்டினா பின்னர். இது வந்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து 2026 வந்து ஹோஸ்ட் பண்றது யார் அப்படின்னா கனடா, மெக்சிகோ அண்ட் யூஎஸ் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. யூஎஸ் வந்தனால சொல்றேன், ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து இந்த வருஷம் யூஎஸ் தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க சரிங்களா. அடுத்து ஃபிஃபாவோட வந்து U20 உமன் வேர்ல்டு கப் இருக்குங்க. அது காஸ்டாரிக்கா தான் வந்து 2022 ஹோஸ்ட் பண்ண போறாங்க. U17 என்ன அப்படின்னா 2022 இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2023 வந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூஸ் தான் சரிங்களா. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் இந்த ஃபிஃபா வந்து பிரேசில் 5 டைம் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த ஃபிஃபா ரிலேட்டடா அதோட வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது ஒன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாத்துக்கணும். இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் இருக்கும், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் அண்ட் இத்தாலி. இதுதான் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் வந்து ஃபிஃபான்னு சொல்லுவாங்க. இப்ப கரண்ட் வந்து செக்ரட்டரி ஃபாத்மா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க சரிங்களா. பெருசா வெறும் தெரிஞ்சதுல ஃபவுண்டட் வந்து 1904. இதோட ஃபவுண்டிங் வந்து என்னன்னா ஹெட் குவார்டர் சுவிட்சர்லாந்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி. எல்லாமே பேசிக்ஸ். ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஃபிஃபா கேட்கறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் எலிமினேஷன் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா. கரெக்டான ஆன்சர் வந்து ஃபிஃபா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடும். Question number 6. Which countryயோட உமன்ஸ் டீம் வந்து கோல்டு மெடல் இந்த பேட்மிண்டன் ஏசியாவோட வந்து டீம் சாம்பியன்ஷிப்? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இந்தியா தான் சரிங்களா. அதுவும் இந்தியாவோட உமன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க கோல்டு மெடல். அதனால வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது நம்ம இந்தியா வின் பண்றாங்க அது கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல. சரி, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட உமன் டீம் வந்து என்னன்னா வின் பண்ணிருக்காங்க பேட்மிண்டன் ஏசியா டீமோட சாம்பியன்ஷிப்ஸ். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். கரெக்டான ஆன்சர் இந்தியா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 7. 8-year-old அஸ்வந்த் வந்து கௌஷிக் become the youngest player to defeat the Grand Master. யாரை டிஃபீட் பண்ணாதான் கொஸ்டின் கேட்கறாங்க. எப்பன்னா சுவிட்சர்லாந்து நடந்த வந்து கேம்ஸ் சரிங்களா. கரெக்ட் ஆன்சர் வந்து அஸ்வந்த் கௌஷிக். இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன். இந்த பையன் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் டிஃபீட் பண்ணிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெசக் ஸ்டோபா அப்படின்னு இருக்காரு. இவர் தான் வந்து டிஃபீட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. மிச்சருக்க எல்லாமே வந்து என்னன்னா இந்த பையனோட வந்து அடிஷனல் கொடுத்துருக்கேன். அதாவது ஹி எமர்ஜ்ட் அஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாம்பியன் இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ ட்ரிபிள் சாம்பியன் இது வந்து ஜெஸ்ஸோட வேரியேஷன் கிளாசிக் அதே மாதிரி ரேபிட் அண்ட் பிளிட்ஸ். எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 8 வந்து என்ன ஈஸ்டர்ன் ஏசியாவோட யூத் சாம்பியன்ஷிப் சரிங்களா. ஸோ ஹீஸ் வந்து இந்தியன் பான் சிங்கப்பூர் வந்து ரெசிடென்ட். இதுதான் வந்து நீங்க படம் ஜஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 8. Who has won the US based national வந்து பாக்ஸிங் அசோசியேஷன் இன்டர் கான்டினென்டல் சூப்பர் ஃபெதர் வெயிட் டைட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த கொஸ்டின் ஏன் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பாக்ஸிங் வந்து சாம்பியன்ஷிப். இதை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா இது இந்தியன் வந்து வின் பண்ணிருப்பா சரிங்களா. அதனால இது இம்பார்ட்டன்ட். கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா மன்தீப் சாங்கராஸ். அந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து வின் பண்ணிருப்பாரு. இதுல இருந்து நான் வந்து அவரும் அடிஷனலா இங்க கொடுத்தேன். ஹீஸ் வந்து அன்டிஃபிட்டட் சோஃபர். இது நடந்த வரைக்கும் கேம்ல வரைக்கும் வந்து டிஃபிட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாக்ஸிங் அப்படின்னு போயிட்டாவே வந்து அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஸோ ஹீஸ் வந்து இந்தியன் ஃபேமஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பாக்ஸிங்கோட இதுல சரிங்களா. அப்ப மன்தீப் சாங்கராஸ் இவர் தான் வந்து வின்னர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. Who has been selected as a torch bearer for 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் கேம்? இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர் வந்துச்சுன்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு சரிங்களா. இது கரெக்ட் ஆன்சர் வந்து அபினவ் பிந்த்ரா. அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரோட அடிஷனல் நான் பேசிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஈஸ் ஃபர்ஸ்ட் இந்தியனோட இண்டிவிஜுவல் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அட் ஒலிம்பிக் கேம்ஸ் தெரியுமா. எந்த கேம்ஸ்ல வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2008 வந்து என்னன்னா பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் கேம்ல 100 மீட்டர் ஏர் ரிஃபில் ஈவென்ட்ல வந்து இது பண்ணிருப்பாரு. ஆல்சோ வந்து என்ன அத்லெட்டிக் கமிஷனோட வந்து மெம்பர். அது என்ன இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சரியா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 2024 இதுல வந்து சில கேம்ஸ் அடிஷனலா கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து என்ன பிரேக்கிங் சரிங்களா. பிரேக்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி யூத் ஒலிம்பிக்ஸ் கேம்ல 2008 ஆட் பண்ணாங்க. இப்ப இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் நார்மலோட இதுல வந்து ஆட் பண்றாங்க. பிரேக்கிங் ஒண்ணு கிடையாது, பிரேக் டான்ஸ். அதுக்கான இமேஜ்மே கொடுத்துருக்கீங்க. இந்த பிரேக் டான்ஸ் இது பண்றதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க பாரிஸ் 2024. இப்ப 2026 இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து யூஎஸ்ல நடக்க போகுது. அதுல சில கேம்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அது ஒன் ஆஃப் த கேம் வந்து கிரிக்கெட்டே ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வச்சுக்கிறேன். இன்கேஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அபினவ் பிந்த்ரா. இவர் தான் வந்து செலக்டட் அஸ் டார்ச் பீரர் ஃபார் வந்து பாரிஸோட ஒலிம்பிக் கேம்ஸ் ஃபார் இந்தியா சரியா. அடுத்த கொஸ்டின் போயா. ஸோ 10th கொஸ்டின். விச் கண்ட்ரி வந்து டைட்டில் ஆஃப் வந்து ஐசிசி அண்டர் U19 வேர்ல்டு கப் 2024. இந்த கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருந்துச்சு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது 2024 ஐசிசி வந்து U19 வேர்ல்டு கப் இருக்கு பாத்தீங்களா. இது இனிஷியலா என்னன்னா ஸ்ரீலங்கா நடந்ததா வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க. ஓகேவா. பட் லேட்டா ஸ்ரீலங்காவோட வந்து என்னன்னா அந்த கிரிக்கெட் பாடியை வந்து ஐசிசி வந்து என்ன பேன் பண்ணிருப்பாங்க சரிங்களா.
டெம்பரரி பேன் பண்ணதுனால ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஹோஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா தான் U19 வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. இதுல யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா வின் பண்ணிருப்பாங்க. இந்தியா ரன்னர் அப். இன்னும் அடிஷனலா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைமா வந்து ஃபைனல்ல ஆஸ்திரேலியா நம்மள வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுவுமே வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வின் பண்ணிருப்பானா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 11. Recently, Tata Zero Krishna Rao Gaikwad passed away. He was associated with which sport? So, இந்த மாதிரி கொஸ்டின் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க SSC எக்ஸாம்ல எழுதுன்னு வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர் அதுவும் பர்டிகுலர்லி வந்து என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்கலாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுவும் பர்சனாலிட்டி ரீசெண்டா யாராவது இறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவங்க இறந்திருக்கலாம் இல்ல ஏதாவது வந்து சக்சஸ் பண்ணிருக்கலாம். அதை கொடுத்துட்டு இவங்க ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்னு கேட்பாங்க சரிங்களா. சோ இது கரெக்டா ஆன்சர் வந்து ஹி வாஸ் வந்து இந்தியன் கேப்டன் சரிங்களா. சோ இவர் வந்து 95 இயர்ஸ் ஓல்டு, அதுவும் ஓல்டஸ்ட் லிவிங் இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல பரோடா வந்து என்னன்னா ரஞ்சி ட்ரோபி அப்ப வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு சரிங்களா. சோ கரெக்டா ஆன்சர் என்ன அப்படின்னா ஹி இஸ் ரிலேட்டட் டு வந்து கிரிக்கெட் சரியா. ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 12. United வந்து World Wrestling has recently revoked the suspension of which countryயோட wrestling federation. இது அகைன் நியூஸ்ல வந்து அப்பியர் ஆயிட்டு இருந்தது. அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. அதாவது யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் இப்ப வந்து லிஃப்ட் பண்ணிருப்பாங்கன்னா அதை சஸ்பெண்ட் பண்றதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது நம்மள வந்து WFA இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபெயில் டு கண்டக்ட் எலெக்ஷன் ஆன் டைம். அது ஏன் எலெக்ஷன் வந்து அவங்க டைம்ல கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அத்லெட்ஸ் வந்து என்னன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தனால அவங்களால எலெக்ஷன் ஒழுங்கா கண்டக்ட் பண்ண முடியல. அதனால வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ரீசென்ட் டைம் வந்து அந்த இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி எல்லாம் வந்து கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஓகேவா நியூஸ்ல அப்பியர் ஆகிறதுக்கான காரணம் இதுதான். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இந்தியா சரியா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 13. The men's marathon world record holder Kelvin Kiptum 24 has died in the road accident. He was from which country இருக்குல்ல. இது அகைன் நியூஸ்ல வந்து அப்பியர் ஆயிட்டு இருந்த ஒரு நியூஸ் தான். சோ இவர் தான் வந்து கெல்வின் கிப்டும் சரிங்களா. இவர் என்னன்னா கென்யா நாட்டை வந்து சேர்ந்தவர். ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பார். இவரோட ஏஜ் வந்து 24 சரிங்களா. அகைன் இவர் வந்து ரெக்கார்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்கான். மென்னோட வந்து மராத்தான் ரெக்கார்ட் எவ்வளவுன்னா 2 hours வந்து 35 செகண்ட்ல ஓடி இருப்பாரு. எங்க நடந்திருக்குன்னா சிக்காகோல சரிங்களா. சோ இதுல இருந்து என்னன்னா யாரை பீட் பண்ணிருக்கா 2 times வந்து ஒலிம்பிக் சாம்பியன் எலிசின்னு சொல்லுவாங்க. இவரோட வந்து ப்ரீவியஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு ஈவாசா வந்து ஃபர்ஸ்ட் மேன் டு ரன் வந்து மராத்தான் அண்டர் 2 hours 1 minute குள்ள. ஏன்னா ஓடுனது வந்து 2 hours 35 செகண்ட்ல ஓடிப்பாரு. அப்ப 2 hours 1 minute குள்ள ஓட ஒரே வந்து மராத்தான் ரெக்கார்ட் ஹோல்டர் வந்து கெல்வின் கிப்டும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. சோ கரெக்டான ஆன்சர் வந்து ஈ வாஸ் ரிலேட்டட் டு கென்யா. Question number 14. Which cricket player has been named as வந்து captain of IPL greatest all time team? So இது என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஐபிஎலோட வந்து சக்சஸ கமோபரேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டீமை வந்து இது பண்ணிருப்பாங்க சரிங்களா. அந்த டீம் செலக்ட் பண்றதுக்கு சில பேனல் இருக்கும். அந்த பேனல்ல யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து ஃபார்மர் கிரிக்கெட்டர் பிளஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாமே இருப்பாங்க. இதுல என்னன்னா அந்த டீமுக்கான வந்து ஐபிஎல் ஸ்குவாட் பார்த்தீங்களா. சோ அதுல வந்து MS தோனி வந்து கேப்டனா இருப்பாரு. அதே மாதிரி அடிஷனல் பிளேயர் எல்லாத்தையுமே வந்து இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த சக்சஸ் ஐபிஎலோட வந்து சக்சஸ காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பேனல் கிரியேட் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. கரெக்ட் ஆன்சர் வந்து மகேந்திர சிங் தோனி. ஹி வாஸ் வந்து என்ன சூசன் அஸ் கேப்டன் ஃபார் வந்து கிரேட்டஸ்ட் ஆல் டைம் டீம் சரியா. ஓகே அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15. வேர் இஸ் த வந்து ஃபோர்த் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் பீங் ஹெல்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து விண்டர் கேம்ஸ் தான் பார்த்திருப்போம். இது கரெக்டான ஆன்சர் வந்து குல்மார்க் சரிங்களா. இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் வந்து 2 பார்ட்டா கண்டக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா லடாக் ரீஜனையும், செகண்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீரையும் வந்து கனெக்ட் பண்ணாங்க சரியா. ஜம்மு காஷ்மீரோட கரெக்டான பிளேஸ் வந்து கோல்மார்க் சரியா. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப அவன் வந்து லடாக் அப்படின்னு கொடுத்துருந்தான்னு வச்சுக்க நம்ம சூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவன் லடாக்னே இல்ல கோல்மார்க்ன்றதுனால அதை எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்ப ஜம்மு காஷ்மீரோட வந்து லெப்டினன்ட் கவர்னர் இவர் தான் வந்து என்னன்னா 4th எடிஷன் ஆஃப் வந்து கேலோ இந்தியா கேம் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. என்ன பிளேஸ் கோல்மார்க் சரிங்களா. இந்த இமேஜ் ஆத்தர் வச்சுக்க அடிக்கடி வந்து என்னன்னா இமேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வந்து நல்லாவே சேவ் ஆகும். அதுக்காக சொல்றேன் சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 16. Who was declared joint winner of the SAF Women U19 வந்து என்னன்னா சாம்பியன்ஷிப் வித் இந்தியா. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனல்ல வந்து சில கான்ட்ரவர்சி நடந்ததுனால இதோட லிஸ்ட் அதாவது வின்னரை வந்து 2 பேருக்குமே கொடுத்திருப்பாங்க. ஜாயிண்ட் வின்னர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. சோ இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த SAF U19 வந்து 2024 சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுன்னா பங்களாதேஷ் நடந்துச்சு. இதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நம்மளோட ஃபைனல் மந்த் வந்து என்னன்னா மார்ச் 2024. இதுல வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் லாஸ்ட் தான் வந்து என்னன்னா ஒரு 10-15 கொஸ்டின் தான் இருக்கும். டக்குன்னு பார்த்துட்டு இந்த சாப்டர் வந்து என்ன க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் வித் முதல் கொஸ்டின். வேர் இஸ் த ஏஷியனோட ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் பீங் ஹெல்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட்? இந்த ஏஷியன் ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப்
இந்தியால இருந்திருக்கும், பர்டிகுலர்லி ஷிம்லா. ஷிம்லா வந்துன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். இதுல மொத்தம் வந்துன்னா 12 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா. சரிங்களா? இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது வந்துன்னா ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப். அப்ப நடந்தது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிம்லால நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியன் ஷட்லர் who has announced his retirement from international badminton in March 2024? So இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா சாய் பிரணீத். இந்த இமேஜ் வந்து பாத்துக்கலாம். இது என்ன அப்படின்னா இவர் பிரான்ஸ் மெடல் வந்துன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வந்து வின் பண்ணிருக்காரு. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இவர் நேம கொடுத்துட்டு ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு எஸ்எஸ்சி சீக்கோல ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ வாஸ் அவார்டட் வந்துன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்ட் இன் ப்ரோ கபடி லீக் சீசன் 10. சோ ஏன் கபடி ரிலேட்டட் நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த ரீசன் இயரா கபடிக்கான வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையவே அதிகரிச்சுட்டு இருக்கு. சரிங்களா? அதனால வந்து படிக்க வேண்டியது இருக்கு. இது கரெக்ட் ஆன்சர் வந்து அஸ்லாம் முஸ்தபா வந்து இனாம்தர். சரி, எந்த பிளேயர் அப்படின்னா புனேரி பட்டனோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பிளேயர். இப்போ இந்த புனேரி பட்டன் தான் வந்து என்னன்னா 10th எடிஷனோட வந்து என்னன்னா ப்ரோ கபடி லீக்கோட வின்னர் ஆல்சோ. இது வந்து தெரிஞ்சுக்குங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சோ இஸ்லாம் வந்துன்னா முஸ்தபா இனாம்தர். இவர் தான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து அவார்டு வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் டீம் வந்து என்னன்னா ஹஸ் வின் த ப்ரோ கபடி லீக் சீசன் 10 அப்படின்னா அதுதான் சொன்னீங்க புனேரி பால்டன் அப்படின்னு. ஓகேவா? இப்போ புனேரி பால்டன் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து வின் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து என்னன்னா ஸோ இஸ்லாம் இனாம்தார் தான் வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். பெஸ்ட் டிஃபெண்டர் வந்து என்ன முகமது ரேஷா அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி வந்து என்ன பெஸ்ட் ரைடர் ட்ரோபி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹாஷிம் மாலிக். இவங்க எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சு ஜஸ்ட் வந்து ப்ரோ கபடி லீக் ரிலேட்டடா வந்து என்னென்ன இருக்கோ எல்லா இம்பார்ட்டன்மே வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது இந்த இயர் கரண்ட் அஃபேர் இருந்ததுனால நம்ம இந்த ப்ரோ கபடி லீக்கோட செஷன்ஸ் 10th வின் பண்ணது வந்து என்ன புனேரி பல்டன். இதுதான் வந்து இம்பார்ட்டன். ஓகே, இப்போ கரெக்ட் ஆன்சர் புனேரி பல்டன் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சன்சாத் வந்து என்ன கேள் மகாகும்ப் வந்து 3.0 பி ஆர்கனைஸ்ட் இன் விச் சிட்டி. இது ஏன் இம்பார்ட்டன் சில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ரிலேட்டட் டு வந்து என்ன எது ரிலேட்டடா கேட்கறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் வரும். அதுக்கான இது சரிங்களா? இது ஒண்ணும் கிடையாது. யங் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றாங்க. இது எங்க 3.0 நடந்திருக்கணும். சோ ஹமீர்பூர் ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இல்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவென்ட் அதாவது இதுல வந்து என்ன 1.0 எடிஷன் இருக்குல்ல இதுல மோதல் வந்து 1400 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அடுத்து 2.0 வந்து 2300 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்களோட டார்கெட் 3.0 வந்து அட்லீஸ்ட் 75,000 பிளேயர் வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்துருங்க. சரிங்களா? இது ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா யங் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்னன்னா அது லைக் மேல கொண்டு போறதுக்கான ஒரு சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் எங்க நடந்தா ஹமீர்பூர் வந்து என்ன ஹிமாச்சல் பிரதேஷ்ல நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். த கவர்மெண்ட் ஹாஸ் ரீசென்ட்லி மேட் அத்லெட் ஃப்ரம் டேஸ் எலிஜிபிள் ஆஃப் கவர்மெண்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா ரீசன்ட் இனிஷியேட்டிவ் தான் வந்து கேலோ இந்தியா கேம்ஸ் உள்ள வந்தது. இந்த கேலோ இந்தியா கேம்ஸ்ல நிறைய அதுல வின் பண்றவங்களோட வந்து என்ன அப்படின்னா ஒரு லாங் டிமாண்ட் என்னன்னா இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல வந்து எங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ரீசன் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அத்லெட் யாரெல்லாம் வந்து கேலோ இந்தியா கேம்ஸ்ல வின் பண்றாங்களோ அவங்களுமே வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு எலிஜிபிளா இருப்பாங்க. இப்ப நீங்க கேலோ இந்தியா வேணா ஒண்ணும் கிடையாது. கிராஸ் ரூட் லெவலையே வந்து என்னன்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற அந்த ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு இது சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது கேலோ இந்தியா நிறைய கேலோ இந்தியா கேம்ஸ் எந்த மாதிரினா ஒண்ணு வந்து என்ன யூத் லெவல், யூனிவர்சிட்டி லெவல், பேரா லெவல், விண்டர் லெவல வந்து நடத்துவாங்க. எல்லாமே எலிஜிபிள் ஃபார் வந்து கவர்மெண்ட் ஜாப் சரிங்களா? இதோட அடிஷனலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸோட வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சைன் பண்ணி அது ரிலேட்டடா ஏதாவது வின் பண்ணியிருந்தாலும் அவங்களுமே வந்து எலிஜிபிள் ஃபார் வந்து என்னன்னா கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து என்னன்னா ஆட் பண்ணதான் தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அப்ப ஆல் த அபோவ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பயணம். 4th கேலோ இந்தியாவோட யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து என்ன கன்க்ளூட் ஹவாகத்தி. ஹவாகத்தி அப்படின்னா அவசம் ஹூ ஹார்ட் வந்து டாப் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப எந்த யூனிவர்சிட்டி டாப்ல வந்திருப்பாங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த சண்டிகர் யூனிவர்சிட்டி எதுல அப்படின்னா கேலோ இந்தியாவோட வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்க நடந்திருக்குன்னா ஹவாகத்தி அசாம்ல வந்து நடந்து முடிச்சிருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டிக்கும் பார்ட் ஆஃப் வந்து கேலோ இந்தியோட இனிஷியேட்டிவ் இதுல இருக்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து சண்டிகர் யூனிவர்சிட்டி அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ அமங் த ஃபாலோயிங் வின் த டபுள் டைட்டில் அட் வந்து பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் இருக்குல்ல இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்விக் அண்ட் வந்து சிராக் செட்டி ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸா அந்த வந்து நியூஸ்ல இருக்காங்க. ஈவன் நம்மளோட மேஜர் தயான்சந்தோட கேல் ரத்னா சோ நம்மளோட ஸ்போர்ட்ஸிங் வந்து ஹையஸ்ட் ஹானர் வந்து இந்தியாவில கொடுக்கறமே வாங்கியிருப்பாங்க இந்த வருஷம். சரிங்களா? இதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா இது பிரெஞ்சு ஓப்பனோட வந்து செகண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. 2022 ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து செகண்ட் 2024 சாரி. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் யார் வருவாங்க அப்படின்னா இந்த பிரெஞ்சு ஓப்பன் பேட்மிண்டன் டூர்னமெண்ட் வின் பண்ணது சாத்விக் பிளஸ் வந்து சிராக் ஷெட்டி. சோ இந்த பேர் தான் வின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் டீம் வந்து என்ன வின் த ரஞ்சி ட்ரோபி டைட்டில் ஆன் வந்து 14 மார்ச் 2024. இந்த ரஞ்சி ட்ரோபி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எந்த டீம் வின் பண்ணிருப்பாங்கன்னா மும்பை வந்து வின் பண்ணு. நம்ம தெரியும் ரஞ்சி ட்ரோபி அப்படின்னா வந்து டொமஸ்டிக் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான சரிங்களா?
இந்த வங்கே ஸ்டேடியம் இருக்குல்ல, இது எப்படி ஒரு வாட்டி வந்து எஸ்எஸ்சி ஜிடியோட 2025 எப்படி கேட்டாங்கன்னா, வங்கே ஸ்டேடியத்துல வந்து ரீசெண்டா ஒருத்தவங்களோட வந்து ஸ்டாச்சு அன்வீல் பண்ணிருப்பாங்க. அது யாரு அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் கேள்வி சொல்லுங்க. அதுதான் எஸ்எஸ்சி ஜிடியோட கொஸ்டினுமே ஆல்சோ. ஓகேவா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா மும்பை தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க 2024. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ பிகம் த செகண்ட் பிளேயர் ஆஃப்டர் வந்து சுனில் கவாஸ்கர் டு ஸ்கோர் வந்து மோர் than 700 ரன் இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்குல்ல. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா யாஸ்மி ஜெய்ஸ்வால் இவதான் வந்து வின் பண்ணி ஐ மீன் நிறைய வந்து ரன் மோர் தென் வந்து 700 ரன் வந்து ஒரு சீரீஸ்ல வந்து ஆடி பாருச்சுங்களா. இது யாருக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவாஸ்கருக்கு அப்புறம் சொல்றாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது யாஸ்மி ஜெய்ஸ்வால் வந்து என்ன அப்படின்னா நிறைய ரன் டெஸ்ட் சீரிஸ் வந்து ரன் பண்ணி அடிச்சுக்க நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் ஹாஸ் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டோர் அத்லெட்டிக் ஸ்டேடியம் வந்து பீங் செட்டப் இருக்குல்ல. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷாவோட வந்து என்னன்னா ரீசெண்டா இனாகரேட் பண்ண இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்து இன்டோர் அத்லெட்டிக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிக்காங்கன்னா கலிங்கா ஸ்டேடியத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் புவனேஸ்வர். இது ஏன் இம்பார்ட்டன் வச்சுக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஏதாவது நிறைய சிட்டில வந்துன்னா ஃபிளட் வருது. ஃபிளட் வரும்போது வந்துன்னா அது ஃபிளட் எல்லாத்தையும் கியூர் இது பண்ணி போறதுக்கு வந்து என்னன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 months ஆகும். அந்த டைம்ல வந்து என்னன்னா ஏதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் இருந்துன்னா அப்ப நம்மளோட வந்து என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ரொம்ப வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ண முடியாது. சோ அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இண்டோர் வந்து இந்த அத்லெட்டிக் ஸ்டேடியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா ஒடிஷால. இப்ப பாருங்க நீங்க ஹெல்ப் வந்து அத்லெட்ஸ் ட்ரெயின் த்ரூ அவுட் இயர் வித்தவுட் ஃபியர் ஆஃப் வெதர் ரிலேட்டட் டிஸ்டர்பன்ஸ். பர்டிகுலர்லி வந்து என்ன ஃபிளட் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதுல வந்து என்னன்னா அவங்களோட ப்ராக்டிஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி இண்டோர் வந்து அத்லெட்டிக் ஸ்டேடியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஒடிஷா. நீங்க நார்மலாவே வந்து ஒடிஷா நிறைய வந்து என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே பண்ணிட்டு இருப்பாங்க. அது அந்த வயசுமே நீங்க லாஜிக்கலாவும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் டீம் வந்து என்ன வின் WPL வந்து 2024 டைட்டில்? ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி ஒன் நோ தட் RCB உமன்ஸ் டீம் தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இதோட அடிஷனல் என்ன அப்படின்னு பார்த்தா இது உமனோட T20 வந்து கிரிக்கெட். இது வந்து என்ன ஆப்ரேட்டட் பை வந்து BCCI. இதுல எத்தனை டீம் பார்ட்டிசிபேட்னா 5 டீம் வந்து பார்ட்டிசிபேட். ஸோ இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? RCB வந்து என்ன உமன்ஸ் டீம் தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ ஹாஸ் broken the வந்து 16-year வேர்ல்டு நேஷனல் ரெக்கார்டின் வந்து மென்ஸ் 10,000 மீட்டர் அதாவது 10 கிலோமீட்டர் ரேஸை வந்து என்னடா யாரும் ப்ரோக் பண்ண அப்படின்னு கேட்கிறேன். இந்த ஞாபகத்துல வச்சுக்கேன். குல்வர்சிங். சரிங்களா? இது ஏன் இம்பார்ட்டன் ஒரு நேஷனல் ரெக்கார்ட் எல்லாம் ப்ரோக் பண்றாங்கன்னா அது லேட்டா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க சான்சஸ் இருக்கு. இவர் எவ்வளவு நேரம் எடுத்துருக்கீங்கன்னா 27 மினிட்ஸ் 41.81 செகண்ட்ஸ் வந்து ஓடி இருக்காரு. சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அது இம்பார்ட்டன். குல்வர்சிங் அந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போய் வேர் வாஸ் வந்து ஃபார்முலா 4 ரேசிங் வந்து இந்தியாவில வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது எங்க அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்ரீநகர். ஸ்ரீநகர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா இது ஹோஸ்ட் பண்றாங்க. இப்ப டவுட் இல்ல ஃபார்முலா 4 ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 அதெல்லாம் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார்முலா 3 ஃபார்முலா 4 என்னன்னா ஸ்பீடு வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். தென் வந்து என்னன்னா ஃபார்முலா 1 வச்சுங்க. இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எவ்வளவு போலாம் அப்படின்னா 210 வந்து என்ன கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போலாம். இதுல அப்படின்னா ஃபார்முலா 4 ஃபார்முலா 1 ரொம்ப இதை விட வந்து ஸ்பீட் அதிகமா இருந்துச்சு. அப்ப கரெக்ட் ஆன்சர் ஸ்ரீநகர். ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்க ஹோஸ்ட் பண்றதுனால இது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 15. ஹூ ஹாஸ் பீன் சூசன் as வந்துனா இந்தியாஸோட பிளாக் பிளேயர் இன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024. இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஒலிம்பிக்ஸ் பிளாக் பிளேயர் அதே மாதிரி ஏஷியன் கேம் பிளாக் பிளேயர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடி. அதனால நம்ம படிக்க வேண்டியது. சரிங்களா? இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா சானாத் கமல். வேறு யாரு அப்படின்னா டேபிள் டென்னிஸோட பிளேயர். இப்ப இவரோட சேர்ந்து இன்னொரு அபினவ் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ்ல வந்து அது ஆர்ச்சரியில் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்கி கொடுத்திருப்பாரு. இப்ப ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன வந்து டார்ச் பிளேயர்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கோம். நீங்க பர்மா பானர்ஜி பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் பிளாக் பிளேயர் ஃபார் இந்தியா அப்படின்னு வந்துருச்சுங்க. பிளஸ் டோக்கியோ ஒலிம்பிக்ஸோட வந்து மேரிகோம் பிளஸ் வந்து என்னன்னா ஹாக்கியோட வந்து என்னன்னா கேப்டன் மன்பிரீத் வந்து ரெண்டு பேரும் வந்து டோக்கியோ ஒலிம்பியோட டார்ச் பிளேயர். இதோட நம்ம மேரிகோம் வந்து என்னன்னா இவங்க வந்து என்னன்னா நம்மளோட அதாவது இந்த பாரிஸோட இந்தியன் கான்டினென்டோட சீஃப் வந்து டி மிஷனோட வந்து என்ன ஆர்கனைசரா இருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன். ஜஸ்ட் வந்து நோட் பண்ணீங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சார்நாத் கமல் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆன் வேர்ல்டு கபடி டே ஆன் March 24 இந்தியா கிரியேட்டட் ஹிஸ்டரி பை கிரியேட்டிங் கின்னஸ் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வித் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆஸ் பிளேயர் இருக்கலாம். இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தா நீங்க 128 நம்பர்லாம் இம்பார்ட்டன் கிடையாது. ஆனா கபடி ரிலேட்டடா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸாவே கபடிக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 120. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரீசெண்டா ஹரியானா கவர்மெண்ட் வந்து என்னன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணிருப்பாங்க ஹோலிஸ்டிக் இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன். எதுக்காக அப்படின்னா கபடியை குளோபலா வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக. சரிங்களா? இது ஏன்னா தெரிஞ்சுச்சுங்க கபடியை குளோபலா ப்ரொமோட் பண்றதுக்கு தனியான கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட சேர்த்து ப்ரோ கபடி லீக் சீசன் 10 வந்து யார் யாரு ரிட்டர்ன் வந்து பாத்துக்கணும். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் வந்து 120. அடுத்த கொஸ்டின் போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்க. சுனில் சேத்ரி வந்து பிளேட் இஸ்
150th இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்ச் அகைன்ஸ்ட் விச் கண்ட்ரின்னு இருக்குல்ல. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சுனில் சேத்ரி ரிலேட்டட் வந்து என்ன ஃபுட்பால் அப்படின்னு வருவது. தேர்ட் ஹையஸ்ட் வந்து என்ன இன்டர்நேஷனல் வந்து கோல் ஸ்கோர். ஸோ அவரை பத்தி இம்பார்ட்டன்ட்காக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளோட எலிமினேஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் கிறிஸ்டியானோ பிளஸ் வந்து லியோனல் மெஸ்ஸி ரெண்டையும் தவிர அதிகமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் போட்டதுல வந்து தேர்ட் யார் இருக்காங்கன்னா சுனில் சேத்ரியா இருக்காங்க. சரிங்களா? சுனில் சேத்ரி தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மேட்ச் யாரு அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் தான் விளையாண்டுருக்காரு. ஸோ இப்போ இவரோட வந்து என்ன ஒரு அர்ஜுனா அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, கேல் வந்து என்னன்னா கேல் ரத்னா அவார்ட் பிளஸ் மேஜர் தயானந்த் அவார்டுமே வந்து வாங்கியிருப்பாரு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே வந்து என்னன்னா இவர் ரிலேட்டடா என்னென்ன இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே வந்து படிக்க வேண்டியது. இப்ப சுனில் சேத்ரி பிகம் த 8th பிளேயர் இன் த வேர்ல்ட், அதாவது வந்து என்ன அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட்பாலர் ஃப்ரம் இந்தியா டு பிளே வந்து 150 ஆர் மோர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம வந்து ஜஸ்ட் நோட் பண்ணீங்க. சுனில் சேத்ரி ரிலேட்டடா என்ன இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ண வேண்டியது. கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன ஆப்கானிஸ்தான் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடும். ஹூ வன் த கோல்டு மெடல் இன் 59 kg யூத் கேட்டகரி இன் பாராவோட வந்து என்ன பவர் லிட்டிங் வேர்ல்டு கப் ரீசென்ட்லி. இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா ரீசெண்டா ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு, அதனால வச்சுக்கோங்க. வினய் தான் வந்து என்ன அப்படின்னா கோல்டு மெடல் பாராவோட வந்து பவர் லிட்டிங் வேர்ல்டு கப் எங்க நடந்ததுன்னா எகிப்துல நடந்தது. இதுதான் இந்த அளவுக்கு நம்ம பார்த்தா போதும். இது மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் யார் வேணா வினய் அப்படின்னு வருவார். அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா மார்ச் 2024 இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பார்த்தாச்சு. சோ இதுல இருந்து மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? இதுதான் என்னன்னு கிடையாது, பட் இருந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து ப்ரீவியஸ்ல எப்படி கேட்பேன், அதுக்கேற்றப்பல தான் நான் வந்து எடுத்திருக்கேன். So இது வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.